நான் தனியா இருக்கனே, தனிமையில இருக்கிறனே, எனக்கு யாருமே இல்லையே, நான் எப்படி இந்த வாழ்க்கைய கடந்து செல்வது, இந்த வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறுவது, உங்களுக்காக தான் இந்த வசனத்தை வச்சிருக்கிறேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாம நீ பாரு, அவன் ஒருவனா இருக்கும் பொழுது, அவன் தனியா இருக்கும் பொழுது, இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாதுங்க. 75 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, நமக்கு 65 வயசு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அற்றவர்களாக இருந்தார்கள், நம்பிக்கையற்றவர்களா இருந்தார்கள், ஒண்ணும் முடியாம ஒரு நிலைமையில இருந்தார்கள், சரீரம் செத்து போயிருக்குது, சாராளின் கர்ப்பம் செத்து போயிருக்கு, ஒண்ணும் முடியாது. அப்போ ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, அழைக்கிறார். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது நல்ல வார்த்தை. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே ஆசீர்வாதம் வருது, அது தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு காலியான குடமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு காலியான பாத்திரம் ஆண்டவரே, காலியான குடம், காலியான குடத்தை தான் நிரப்ப முடியும். எப்பவுமே ஜீரோ பேலன்ஸ் இருக்கிற உங்களை பெரிய ஆளாக்குனாதானே அவருக்கு மகிமை உண்டாகும். அப்பதானே எல்லாருக்கும் புரியும், யோ எப்பவுமே ஜீரோ பேலன்ஸ்ல தானே இருப்ப, நீ எப்படி வீடு கட்டின? எப்பவுமே ஜீரோ பேலன்ஸ்ல தானே இருப்ப, நீ எப்படி கார் வாங்கின? அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, யா நான் இல்லையா, என் கர்த்தர் செய்தாரியா, மகிமை அங்க போகணும்ல. The glory belongs to the Lord. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்றாங்க சில பேர்லாம். நம்புற மாதிரி சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர் நம்ப முடியாதான்னு சொல்றீங்க? நம்ப முடியாத அளவுக்கு சொன்னாங்க காஸ்பிள். போய் ஆண்டவர் சுகமாக்குவான்னு சொன்னா என்னங்க நம்புற மாதிரி சொல்லுங்கன்றாங்க. ஏங்க நம்ப முடியலையா? அதுதான் காஸ்பிள். ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் இருக்கா, ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதனா. அப்போ உங்க தாத்தா ஆண்டவருக்கு ஃப்ரெண்டுனா நீங்களும் ஆண்டவர் ஃப்ரெண்டா இல்லையா? நீங்களும் ஆண்டவர் ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க, நான் ஆண்டவர் ஃப்ரெண்டு தான். அப்படின்னா நீங்களும் ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேசலாம், அவரும் ஆண்டவர் உங்களோட மனம் விட்டு பேசுவார். ஆண்டவர்கிட்ட நான் தைரியமா போவேன். நான் சில நேரம் சில காரியங்களை சரியா செய்யல, சொதப்பிட்டாலும் நான் ஆண்டவர்கிட்ட தைரியமா போலாங்க. இதுதான் நீதிமான். சில நேரம் நான் வீக்கா இருக்கிறேன், மாம்சம் வீக்கா இருக்கு, ஆனாலும் நான் தைரியமா போக முடியும். ஏனென்றால் நான் நீதிமான். நீதிமான் என்ற அந்த அடையாளம் என்ன ஆகாதான், மாறவே மாறாது. சோ ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல முதல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 26 26:1-6. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆமென். கடந்த வியாழக்கிழமை மீட்டிங்ல இருந்து ஆதியாகமம் 26 இதுல இருந்து சத்தியத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ இது ஒரு ப்ராஃபட்டிக் பேசேஜ். ஸோ ஒரு 2 மாதமா ஆண்டவர் எனக்கு இந்த ஜெனிசிஸ் 26 பத்தி ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஜெனிசிஸ் 26. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் என்ன ஆண்டவரே சொல்ல விரும்புறீங்க, வாட் யூ வாண்ட் டு சே? ஏன்னா ஒரு விஷயத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திட்டே இருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அது ஆண்டவர்கிட்ட கேட்கறது அவசியமா இருக்கு. உங்களுக்கு சில காரியங்களை பர்சனலா ஆண்டவர் சில காரியங்களை பேசுவார் இந்த சீசன்ல, அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எதுக்கு இதை நீங்க எனக்கு சொல்லிட்டே இருக்கீங்க, எதுக்கு எனக்கு இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, இது என்னன்னு சொல்லுங்க ஆண்டவர். என்ன அழகா பரிசுத்தாவியனர் என்ன பண்ணுவார், நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நல்லா நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நீ பாரு அப்படின்னாரு. ஸோ உலகத்துல இப்போ ஒன்றும் பெருசா ஒன்றும் நன்மை இருக்கிற மாதிரி தெரியல. உலகத்தை சுத்தி பார்த்தா எல்லாமே பயங்கரமா தான் இருக்கு, எதுவுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. எங்க பார்த்தாலும் கெட்ட செய்திகளா தான் வருது. டெய்லி நீங்க நியூஸை படிக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அந்த லெவலுக்கு என்ன ஆயிடுச்சு, மோசமா போயிட்டு இருக்குது எல்லாமே. நியூஸை பார்த்தாலே பயம் வந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது ஆன்லைன்ல பாக்குறோம் அப்படின்னாலே ரொம்ப படுமோசமா இருக்குது எல்லாமே. ஒரு சைட்ல பொலிட்டிக்கல் டென்ஷன், அரசியல்ல பெரிய டென்ஷன். நான் அந்த உலகம் முழுசும் பேசுறேன், நான் இங்க தமிழ்நாட்டை வச்சு எல்லாம் பேசல, நல்லா கவனிங்க. உலகம் முழுவதும் இந்தியா மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலயும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா எக்கானாமிக் சிஸ்டம்லாம் ரொம்ப 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 ஃப்ரெஜைலா இருக்குது, ரொம்ப ரொம்ப உடைந்து போற மாதிரி இருக்கு. எக்கனாமிக் சிஸ்டம்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. அநேகருக்கு வேலை வாய்ப்புகள்லாம்
இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் எக்கனாமிக்கலா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ இன்ஃபிளேஷன் ரொம்ப ஹையா இருக்குது, விலைவாசி எல்லாம் உயர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பயம் வருது. என்னடா எப்படா வாழ்றது இந்த உலகத்துல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது போல, இவ்வளவு மோசமா இருக்குன்ட்டு. ஸோ அப்பதான் ஆண்டவர் எனக்கு வந்து இந்த ஆதியாகமம் 26 நீ திரும்ப திரும்ப படிச்சுட்டே இரு அப்படின்னாரு. ரீட் ஜெனசிஸ் 26 அகைன் அண்ட் அகைன். இது ஒரு தீர்க்க தரிசனமான பகுதி. அடுத்த வருஷம் வந்து 2026, இது ஆதியாகமம் 26. இதை படிக்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவர் ஏன் அதை கொடுத்தாருன்ட்டு. ஏன்னா இந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில ஈசாக்கை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா செழிக்க செய்கிறார். இஸ் மேக்கிங் ஐசக் டு thrive and prosper in a very difficult time. அதுதான் இதோட சாராம்சம், அதுதான் கிரக்ஸ். இந்த முழு சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னா அதான் இதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், இந்த பாயிண்ட் எடுக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இப்படி நடக்குது என்றால் ஆண்டவர் அவருடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கொண்டு ஈசாக்கை அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் புரியுது? He remembers the covenantal promise that he made to his father. இதுதான் சொல்றாருல. இங்க ஃபர்ஸ்ட் 2 வசனம் நம்ம பார்ப்போம். முதல் 2 வசனத்தை போடுங்க திரும்ப. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கோராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. சோ அவன் என்ன பண்றான்? முதல் வசனத்துல என்ன நமக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இது வந்து நீங்க எங்க படிக்கலாம்னா ஆதியாகமம் 12:13 எல்லாம் வருது இந்த கதை. பஞ்ச காலத்துல அவர் எகிப்து கிளம்பி போயிடுவார். ஏன்னா எகிப்துல வந்து அப்ப என்ன இருந்துச்சு? தானியம் இருந்துச்சு, அதனால கிளம்பி போயிடுவார். அதே போல ஒரு பஞ்சம் போகுது. சோ என்ன சொல்லு, நீ எகிப்துக்கு போகாத அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, 2வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. சோ எகிப்து என்ன ஒரு அடையாளமா இருக்கு? வாட் இஸ் ஈஜிப்ட் ரெப்ரசன்ட்? எகிப்து எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, எகிப்து வந்து உலகத்திற்கு அடையாளமாக இருக்கு. அதாவது உலக வழக்கங்களுக்கு, வேர்ல்ட் சிஸ்டம்க்கு என்னதா இருக்கு? அடையாளமாக இருக்கிறது. ஆமென். உலகத்துல வந்து ஒரு எக்கானமிக் சிஸ்டம் இருக்கு. உலகத்துல வந்து சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. அது வந்து வேர்ல்டு சிஸ்டம். அது மனுஷனால உண்டாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் படி நீ வாழாதன்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? அந்த சிஸ்டம் படி நீ வாழாத. இந்த நாட்கள்ல அந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அது போல நீ என்ன பண்ணாத, ஆப்ரேட் ஆகாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சிஸ்டம் படி வாழாதன்னா முதலாவது அந்த சிஸ்டம் உலகத்துல எப்படி யோசிக்கிறானோ அதே போல நீங்க யோசிக்கிறத நிறுத்தணும். புரியுதுங்களா? உலகத்துல இந்த நாட்கள்ல எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஏன்னா ஈசாக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அப்பா மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சார். அப்பா என்ன பண்ணாரு? இந்த கதையை அப்ப ப்ராபப்ளி ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த நேரத்துல ஈசாக்கு பிறக்கல. அப்பதான் ஆண்டவர் அழைக்கிறார் 12வது அதிகாரத்துல. பஞ்சம் அழைச்ச உடனே பஞ்சம் வந்துருது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அழைக்கிறாரு, பஞ்சம் வந்துருது. 13வது அதிகாரத்துல எகிப்துக்கு போறாரு. சரிங்களா? ஆண்டவர் அழைச்ச உடனே பிரச்சனை வருது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரசிக்கப்பட்ட பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு பிரதர். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீங்க கதையை ஃபுல்லா படிக்கணும். பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதையும் பாருங்க. நம்ம பிரச்சனையை மட்டும் தான் பாக்குறோம். ஐயோ பிரச்சனையா இருக்கு, ஆண்டவர் அழைச்சாரு, பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரு, பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனைக்கு அப்புறம் என்னன்னு பாருங்க. முழு கதையை படிங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்? முழு கதையை விட்டுறோம். நமக்கு எதெல்லாம் நம்ம கண்ணுல தெரியுது அதை மட்டும் படிச்சுட்டு ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். கிடையாது. சோ அதே போல இவனு யோசிக்கிறான். அப்பா போலவே. அப்பா வந்து எகிப்து போனாரு. அப்பா என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நடந்துச்சுரா, நானும் உங்க அம்மா என்ன பண்றோம், கிளம்பி எகிப்துக்கு போயிட்டோம். அங்க போய் அவங்க அப்பா பெரிய என்ன பண்ணாரு, பெரிய தன் மனைவியே என்னது தங்கச்சின்னாரு. பார்வோன் வந்து சாரால தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் இவரு பயந்து போய் என்ன பண்றாரு, இவரோட உயிருக்கு பயந்து தங்கச்சின்ட்டாரு. அப்புறம் ஆண்டவர் போய் அதை உள்ள முறையிட்டு பார்வோனை போயிட்டு ஆண்டவர் வான் பண்ணி, அப்புறம் பார்வன் பயந்து அலறி அடிச்சு ஓடி வந்து, என்னையா இப்படி பண்ணிட்டா, உன் மனைவியை போய் தங்கச்சின்னு சொல்லிட்டேன்னு சொல்லி வந்து மனைவியை திரும்ப கொடுத்து சாரால கொடுத்து, அதை மட்டும் இல்லாம இந்தாயா தயவுசெய்து இந்த பொண்ணு வெள்ளி மிருக ஜீவன் எல்லாம் வச்சுக்கோ, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவனை அனுப்பி விடுறாரு. சோ இந்த கதையெல்லாம் என்ன பண்றான், கேட்கறான். கேட்டுட்டு முடிவு பண்றான், சரி நம்மளும் என்ன பண்ணிடலாம், கிளம்பி எகிப்துக்கு போயிடலாம். அப்படின்ற போது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருது. என்ன வருதுன்னா, do not go down to Egypt. நீ என்ன பண்ணாத, எகிப்துக்கு போகாமல். do not go down to Egypt. Hallelujah.
தெளிவா சொல்றார், இந்த பஞ்சம் உன்னை தொட முடியாது, இந்த குறைவு உன்னை தொட முடியாது, நீ நான் சொல்ற தேசத்துல இரு, நான் உன்னை எங்க வச்சிருக்கணும் நீ அங்க இரு அப்படின்றார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்ற இடத்துல இருன்றார். இந்த சம்பவம் இன்றைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சம்பவம். நான் என்ன சொல்றேன்னா அதை கேளுன்றார் ஆண்டவர். நீனா முடிவு எடுக்காத, ஓகே அதை பண்ணா இதாகுமா, இதை பண்ணா அதாகுமா, பயத்தினால. நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே பயத்தினால. நம்ம எல்லாம் பயத்தினாலதான் முடிவு எடுக்கிறோம்ல. ஒரு அது வந்து நம்ம மனசுல எப்படி வருதுன்னா, காஷியஸ், இங்கிலீஷ் வந்து காஷியஸ் அப்படின்னாங்க. காஷியஸ்னா ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். ஜாக்கிரதையானா எந்த சேதமும் வராம ஜாக்கிரதை செய்யணும். அது அது தப்பு கிடையாது. ஜாக்கிரதையா காரியத்தை செய்யறது தப்பு கிடையாது. ஆனா ஓவர் ஜாக்கிரதையா போயிடக்கூடாது. எப்படி எத்தனை பேர் புரியுது? ஓவர் ஓவர் ஜாக்கிரதையா கவனமா செய்யறது வேற. வேலைன்னா கவனமா செய்யணும், இஷ்டத்துக்கு வேலை செய்யக்கூடாது, அப்படி அது வேற. கவனமா செய்யுது இந்த ஜாக்கிரதைனா ஓவர் ஜாக்கிரதை. அதாவது எப்படின்னா, இப்ப கார் ஓட்டிக்கிட்டே போறேன், ஓவர் ஜாக்கிரதையா கார் ஓட்டுறது என்னன்னு சொல்லிட்டா, அதான் பயத்தோட கிளம்பினது கரெக்ட். ஓட்டிட்டு போறோம், 2 கிலோமீட்டர் கழட்டில, ஐயோ ஒருவேளை இந்த டயர்ல காத்து இறங்கி இருக்குமா, இறங்கி எல்லா டயரையும் செக் பண்றது. 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இறங்கி காரில் சுத்தி செக் பண்றது. இந்த டயர் எப்படி இருக்கு, அந்த டயர் எப்படி, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு. பெட்ரோல் டேங்க் வந்து என்னது, பெட்ரோல் இருக்குன்னு காட்டுது. ஆனா உங்களுக்கு மைண்ட்ல ஐயோ பெட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகுறது, ஒருவேளை அது ஒர்க் ஆகலன்னா இன்னும் பெட்ரோல் டேங்க் திறந்து உள்ள மூக்க உள்ள, ஏன்னா கண்ணு போகாது, மூக்க உள்ள விட்டு மோந்து பாக்குறது பெட்ரோல் நான் அடிக்குதான்ட்டு. புரியுதுங்களா? சில பேர்லாம் பார்த்திருக்கேன், 100 வாட்டி தொட்டு பார்ப்பான் பர்ஸ் வச்சிருக்கானான்ட்டு. 100 வாட்டி தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். எங்கதான் இருக்கு, எங்கேயும் போகாதரா. அது பேர் எச்சரிக்கையா இருக்கிறது இல்ல, அது பேர் பயம். அது பேரு போபியா. அதான் போபியா. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. இதாயிருச்சா அது ஆயிடுச்சா. வீட்டை விட்டு கிளம்பி போன போறதான் ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணனா, லைட் ஆஃப் பண்ணனா, 100 வாட்டி யோசிப்பான். புரியுதுங்களா? இதுதான் ஓவர் ஜாக்கிரதை என்று. சோ அந்த மாதிரி போய் என்ன ஆகக்கூடாது, பயத்துல மாட்டிக்கூடாது. இது வந்து பயம் ஒரு சைக்கிள் ஆஃப் ஃபியரை கிரியேட் பண்ணிடும், ஒரு சைக்கிள் ஆஃப் ஃபியர். அப்பதான் யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லுவார், இப்படிதான் பிரதர் ஒருத்தர் கார்ல போயிட்டு இருந்தாரு, ஒரு வீல் தனியா கலந்து ஓடிடுச்சு பிரதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார் நம்ம கிட்ட. உடனே நமக்கு ஐயோ நம்ம வீலும் கலந்து ஓடிடும் போலே அப்படின்ட்டு. என்னங்க புரியுதாங்க இல்லையாக்கா? சோ உலகத்தோட கலந்து இருந்தா இப்படிதான் இருக்கும். அதாவது யாரோட கலக்குறோன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு அருமையான வசனம் இருக்கு, தவறான சம்பாஷணம், அதாவது என்னது, ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மேனர்ஸ். அது எங்க வருது? கொருந்து சபைக்கு எழுதுவாரு, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அது எங்க வசனம் எங்க வருது சிஸ்டர்? 1 கொரிந்தியர் 15:33 படிங்க சிஸ்டர். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிருங்கள், வார்னிங். டு நாட் பி டிசீவ்டு, வார்னிங். எங்கெல்லாம் வந்து டு நாட் பி டிசீவ்டுன்னு வருதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அங்க ஒரு வார்னிங் கொடுக்குறான்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல வருது டு நாட் பி டிசீவ்டு. கரெக்டா சொல்லுங்களேன் யாராவது, கரெக்டா சொல்லுங்க. கலாத்தியர் 6 வருது, அந்த வசனத்தை போடுங்க. டு நாட் பி டிசீவ்டு, மோசம் போகாதிருங்கள். கலாத்தியர் 6:7. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதுல இன்னும் பயங்கரமா கொண்டு போறார் பவுல். மோசம் போகாது, தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார்னா God will not allow him to be mocked. அதாவது ஆண்டவர் அவரை குறித்து கேள்வி பேச அவர் அலோவ் பண்ண மாட்டார். அப்படின்னா என்ன ஆண்டவர் இப்படி சொன்னீங்க பாருங்க, வேற மாதிரி நடக்குது, அப்படி பண்ண மாட்டாரா. இது எந்த கான்டெக்ட்ல வருதுன்னா, கொடுக்கிற கான்டெக்ட்ல வருது, கிவிங் கான்டெக்ட்ல வருது. ஆஃபரிங் கொடுக்கறதுல, நன்கொடை செய்யறதுல, ஊழியத்தை செய்யறது, அந்த கான்டெக்ட்ல வருது. ஏன்னா அது முந்தின வசனம் படிங்க, 6வது வசனம் படிங்க. அதான் இல்ல கான்டெக்ட்லயே படிச்சுக்கிட்டு வரணும். படிங்க சிஸ்டர். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். திருவசனத்தை உபதேசிக்கிறவன்னா, திருவசனத்தை உங்களை போதிக்கிறவர், உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காட் டீச் பண்றவர். சரிங்களா? அவருக்கு சகல நன்மையிலையும் அவருக்கு என்ன பண்ணுமா, நீங்க பகிர்ந்து அளிக்கணும். அப்படின்னா அவருக்கு கொடுங்க அப்படின்னு வருது. கொடுத்துட்டு தான் அடுத்த வசனம் எப்படி வருதுன்னா, மோசம் போகாதிருங்கள். அடுத்த வசனம் போட்டு விஜய், மோசம் போகாதிரு, தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சோ திருவசனத்தை உங்களுக்கு போதிக்கிறார்ல, அவருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது நிச்சயமா நீங்க மோசம் போக மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா.
இது திருவசனத்தை போதிக்கிறவர் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தாவியார் சொல்றார். நீ கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு ஒரு எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். புரியுதுங்களா? அதேதான், அதே மோசம் போகாதீர்கள் எதுக்கும் யூஸ் பண்றாரு. திரும்ப வந்துரு விஜய், 1 கொரிந்தியர் 15:33. ஆகாத சம்பாஷணங்கள் அப்படின்னா தேவையில்லாத கனெக்ஷன், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத காரியத்துல ஈடுபடாத, அது நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். அப்போ தேவையில்லாத காரியத்தை, உலகத்துல இருக்க காரியத்தை உட்காந்து உற்று பார்த்து கொண்டு இருக்காத. உட்காந்து ஃபுல்லா நியூஸ பாக்குறது, அதை பாக்குறது, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, அங்க அப்படி ஆயிடுச்சா, இங்க இப்படி ஆயிடுச்சா, இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான். அப்புறம் தேவையில்லாத மனிதர்களோட பேசி கொண்டிருக்காத, பழகி கொண்டிருக்காத. அது என்ன பண்ணுமா? நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். உங்களுடைய குட் ஹேபிட்ஸை கரெக்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? எல்லாரோடையும் பேசலாம், ஆனா எல்லாரோடையும் பழகக்கூடாது. பழக்கத்திற்கும் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? பழக்கத்திற்கும் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. பேசலாம், எல்லார்ட்டையும் நல்லா பேசலாம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க, அதோட வச்சுக்கணும், அவ்வளவுதான். போய் அங்க வீட்டுல உட்காந்து பல்ல வலிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு படுத்து அப்படிலாம் பண்ண கூடாது. ஏசு எல்லாரோடையும் பேசினாரு, கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாரோடையும் உட்காந்து சகி வீட்டுக்கு போனாரா, வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாரு. அங்கே போய் டேரா அடிச்சிட்டாரா சகி வீட்லயே? டேரா போட்டு ஒரு 10 நாள் படுத்துருவான் சகி வீட்டுல. இவன் வீட்டுல ஒரு 10 நாள், அவன் வீட்டுல ஒரு 10 நாள். சொல்லுங்க. பேசுறது வேற, ஃபெலோஷிப் வேற. ஃபெலோஷிப் யார் கூட இருக்கணும்? உங்களுக்கு நல்ல விசுவாசிகளோட இருக்கணும். அப்படிலாம் யாருமே இல்ல பிரதர்னா பைபிள் இருக்கு, அதோட ஃபெலோஷிப் பண்ணிக்கோ, பெஸ்ட். அவ்வளவுதான். பைபிளோட ஃபெலோஷிப் பண்ணுங்க, பெஸ்ட் ஃபெலோஷிப். பரிசுத்த ஆவியானவரோட ஃபெலோஷிப். யாருமே இல்ல பிரதர், எல்லாம் திருட்டு பயலா இருக்கான் சுத்தி இருக்கிறவன்லாம் அப்படின்னா பைபிளோட என்ன பண்ணிக்கோங்க, ஃபெலோஷிப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க பைபிள, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் நல்ல மனிதர்களை, நல்ல விசுவாசிகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவார். அவர்கிட்ட கொடுத்துருங்க அந்த வேலையை. என் வாழ்க்கையில ஒரு சீசன்ல வந்து ரொம்ப பெரிய நல்ல நண்பர்கள்லாம் யாருமே இல்லை. ஏன்னா என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் வந்து ரசிக்கப்படாதவங்களா இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு ஆண்டவர் விலகி வர சொல்லிட்டார் ஒரு சீசன்ல. நான் ரசிக்கப்பட்டவர். ஏன்னா அவங்களோட அந்த ஆகாத சம்பாஷணம், ஏன்னா அவனோட அந்த திரும்ப நான் என்ன பண்ணிடுவேன், பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவேன், பழைய மாதிரி ஆயிடுவேன். சோ விட்டுட்டு வாண்டார், எவனுமே இல்லை. அப்போ ஆண்டவர் நான் தான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நல்ல நண்பர்களை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தாரு. சோ இப்போ எனக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் என் வாழ்க்கையில இருக்கிறாங்க. அவங்களோட நான் ஃபெலோஷிப் பண்ணலாம், அவங்களோட நான் ஆண்டவர் குறித்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அவங்க ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார்கள் அதை என்னோட பேசுவார்கள், என் மேல அக்கறையா இருப்பார்கள், எனக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஆனா அதுக்கு ஒரு டைம் ஆச்சு. அதை விட்டுட்டு ஐயோ யாரோட போய் யார் கூட ஃபெலோஷிப் பண்ணணும்னு போய் எங்கேயாவது போய் என்ன பண்ணிக்காதீங்க, எக்கு தப்பா என்ன பண்ணிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. ஏன்னா சில இடத்துல வந்து ஃபெலோஷிப் பண்ற இடமே ஃபெலோஷிப் தான் சொல்லுவாங்க, பைபிள் தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆனா வாயை திறந்து அவிசுவாசமா பேசிட்டே இருப்பாங்க. ஐயோ உங்களுக்கு தெரியுமா பிரதர், அங்க போனீங்கன்னா பிசாசு உங்களை அடிச்சிரும் தெரியுமா, அங்க போய் ஜோம் பண்ணாதீங்க, பிசாசு அங்க இருக்க பிசாசு உங்க மேல வந்துடும். அவங்க பைபிள் வச்சு தான் பேசுவாங்க இதெல்லாம். உடனே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ஓ பைபிளை வச்சுட்டு பேசுறாங்க, கரெக்டா தான் பேசுறாங்க. என்ன கரெக்டா பேசுறாங்க? பேசுறதுக்குள்ள தப்பா பேசிட்டு இருக்காங்க. கையில பேருக்கு பைபிள் வச்சிருக்காங்க, ஒப்பு சப்பாக்கு. எங்கேயாவது போட்டிருக்கா பிசாசு ஒண்ணு அடிச்சிரும்ட்டு, பேய் அடிக்கணும் எங்கேயாவது போட்டிருக்கா? பேய் அடிக்கணும்னு ஏதாவது படத்தை பார்த்துட்டு வருது, சினிமா பார்த்துட்டு வந்து பேய் அடிச்சிரும், பிசாசு அடிச்சிரும், காத்து கருப்பு அடிச்சிரும்ன்றது வந்து எங்கேயாவது போட்டிருக்காங்க? சொல்லுங்க, கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பேய் அடிக்காது, பிசாசு அடிக்காது, நீங்க தான் அதை திருப்பி அடிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். சோ நல்லா கவனிங்க என்ன சொல்ல வந்த. சோ வந்துருங்க, திருப்பி ஆதியாகமம் வந்துருங்க. அப்பா மாதிரி நீனும் என்ன பண்ணாத, யோசிக்காதன்றார் ஆண்டவர். அப்பா மாதிரி நீனும் யோசிக்காத, உனக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன். அந்த சுதந்திரத்தை நீ என்ன பண்ணணும், சுதந்திரித்துக் கொள்ளணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துக்குள்ள ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் செய்து வச்சிருக்கார். சொல்லிட்டு தான் ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுறார். பாருங்க, அவன் மறந்துட்டான், அவர் மறந்துட்டான். அப்போ ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கை நினைவு கூற என்ன சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பஞ்சம் வந்தன பயந்துட்டான். ஐயோ பேசாம எகிப்துக்கு ஓடிடலாம், அப்பா ஓடினா நானும் ஓடிடலாம்னு அவர் வந்து பேசுறாரு, அழகா பேசுறாரு. எப்பா மறந்துட்டியா, உன் அப்பா வந்து தனிமையா இருக்கும் போது, ஒருவனா இருக்கும் போது உங்க அப்பாவை நான் என்ன பண்ண அழைத்தேன். ஒருவனா இருந்தாரு, ஒரே மனுஷனா இருந்தாரு. அவரும் ஒரு மனைவி தான், ஒரு சந்ததி கிடையாது, ஒரு பிள்ளை கிடையாது, ஒரு வாரிசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுட்டு இருந்தான் அவங்க அப்பன். அவனை நான் என்ன பண்ணேன், அழைச்சு ஒரு உடன்படிக்கை செய்தேன். என்ன செய்தேன், இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு நான் தருவேன், உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
அதை நிறைவேற்றும் அப்படின்றார். சொல்லிட்டு 4வது வசனத்தை திரும்ப சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும், 5வது வசனம் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். நீங்க ஆபிரகாமோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாம் சாதாரண மனுஷன். ஒரு இடத்துல வந்து ஏசாயா தீர்க்கதரிசி அதை எழுதுறாரு. அது என்ன எழுதுறாருன்னா, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பார், உன்னை பெற்றெடுத்த தாய். ஏசாயா 51 போடுங்க. எப்படி இருந்தாராம் ஆபிரகாம் பாருங்க. ஏசாயா 51:1-2 2 போடுங்க. 51:2 போடுங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனா இருக்கும் போது அப்படின்னு இங்க தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல காட்ட அலோன். அப்படின்னா எவனும் கிடையாது அவனுக்கு. அலோன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் அலோனா இருக்கிறேன் போது? நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ எம் வெரி அலோன், ஐ எம் வெரி லோன்லி, ஐ டோன்ட் ஹேவ் எனிபடி. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நிறைய நேரம் அப்படிதான் நமக்கு தோணுது. நான் தனியா இருக்கனே, தனிமையில இருக்கிறனே, எனக்கு யாருமே இல்லையே, நான் எப்படி இந்த வாழ்க்கைய கடந்து செல்வது, இந்த வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறுவது? உங்களுக்காக தான் இந்த வசனத்தை வச்சிருக்கிறது. உன் தகப்பனாகிய ஆபிரகாம நீ பாரு, நோக்கி பாருங்கள். உன்னை பெற்றெடுத்த தாயார் சாராளை நோக்கி பாரு. அவன் ஒருவனா இருக்கும் பொழுது, அவன் தனியா இருக்கும் பொழுது, திக்கற்றவனா இருக்கும் போது, நாதியற்ற, அதுதான் அந்த அலோன்ற வார்த்தைக்கு இதான் அர்த்தம். திக்கற்றவன், நாதியற்றவன், உதவி செய்ய யாருமே இல்லை, வாழ்க்கையில நம்பிக்கையே கிடையாது. அப்படி இருந்த ஆபிரகாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படியே சும்மா தனியா இருந்தாரு. வாவா டோட்டல் ஹோப்லெஸ் கேஸ். ஆபிரகாமும் சாராலும் ஹோப்லெஸ் கேஸ். இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாதுங்க. 75 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, நமக்கு 65 வயசு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அற்றவர்களாக இருந்தார்கள், நம்பிக்கையற்றவர்களா இருந்தார்கள், ஒண்ணும் முடியாம ஒரு நிலைமையில இருந்தார்கள். சரீரம் செத்து போயிருக்குது, சாராளின் கர்ப்பம் செத்து போயிருக்கு, ஒண்ணும் முடியாது. அப்போ ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு? அழைக்கிறார். அழைத்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்றாரு? வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். முதல்ல நல்லா கவனிங்க. ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறார். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது நல்ல வார்த்தை. எத்தனை பேர் புரியுது? ஆசீர்வாதம் என்பது நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை கிடையாது. அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். It was the blessing of God which increased Abraham. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆபிரகாமை பெருக செய்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம்னா அது என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். எங்க ஆசீர்வாதம் நல்ல வார்த்தைங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே ஆசீர்வாதம் வருது, அது தெரியுமா? ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே ஆசீர்வாதம், அவர்களை ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதித்தார்? மனுஷனை ஆசீர்வதித்து அப்படின்னு முதல் அதிகாரத்துல எழுதி இருக்காரு. எங்க கெட்ட வார்த்தை ஆண்டவரே முதல் அதிகாரத்துல எழுதி வச்சிருக்காரு? முதல்ல எழுதவே மாட்டாரு. என்னங்க, முதல்ல எழுதவே மாட்டாரு. அப்போ வேதத்துல ஒரு ஒரு வார்த்தையை வந்து ஆண்டவர் திரும்ப திரும்ப யூஸ் பண்றாருன்னா அது எப்படி கெட்ட வார்த்தையாகும்? நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன ஆசீர்வாதத்தை பத்தியே பேசுங்க. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பத்தி தான் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் பேசுறதை தான் நானும் பேசணும். நானும் ஆண்டவரோட பெரியாளா? நான் வேற ஏதாவது பேசணுமா? எங்க இவ்வளவு மோசமான சூழ்நிலை, உலகத்துல எல்லாமே வந்து நிலையற்றதா இருக்குது, உலகத்துல எல்லாமே வந்து உடைந்து உள்ற மாதிரி இருக்குது, உலகத்துல யாருமே நம்ப முடியாத மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தான் நான் நம்பி வாழணும். எதை நம்பி நான் வாழ சொல்றீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தான் நம்பி வாழணும். வேற எதை நம்பி நான் வாழ்றது சொல்லுங்க? எதையும் நம்ப முடியலனால, என் வேலையை நம்ப முடியல, என்னுடைய நான் செய்யற இதை எதையும் நம்ப முடியல. ஏன்னா எல்லாமே நிலையற்றதா இருக்குது. எப்ப வேலை போகும் தெரியல, எப்ப இதாகும் தெரியல, எப்ப அதாகும் தெரியல, எல்லாம் அப்படி இருக்கு. அப்ப எதை நான் நம்ப சொல்றீங்க? கர்த்தரை தான் நம்பணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தான் நம்பணும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 10:22 போடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா? சோ இந்த நிலையற்ற உலகத்துல எல்லாமே வந்து ஒரு மாயை போல இருக்கிற உலகத்துல நிலையற்ற காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். நிலையான காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். The permanent thing is the blessing of God. எத்தனை பேர் புரியுது? இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையாக கொடுத்தார். இட்ஸ் a covenantal promise for Abraham. உடன்படிக்கையாக கொடுக்கிறாரு. ஏன் உடன்படிக்கையாக கொடுத்தாருன்னா,
இதை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது என்ன ஒரு கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், எப்ப பேசினாலும் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்தே ஆசீர்வதிப்பேன்றார். பிளெஸிங் ஐ ஷல் பிளஸ் யூ, மல்டிப்ளைங் ஐ ஷல் மல்டிப்ளை. இப்படி யாராவது கடவுளை பார்த்திருக்கீங்களா? எங்க இப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் பேசும்போதெல்லாம் உன்னை பெருக செய்வேன், பூமியின் துகிலை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் உன் சந்ததியின் மூலமாக உன் வித்தின் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும். அப்ப என்ன நீதாயா பெரிய ஆளுன்றாரு ஆபிரகாம் கூப்பிட்டு. உன்னை வச்சுதான் உலகத்தை ஆசீர்வதிப்பான். அவன் யோசிச்சுப்பா, யார் அந்த கடவுள் என்ன வச்சு எல்லாத்தையும் பண்றேன்றாரு. அந்த அளவுக்கு நான் என்ன கழட்டிட்டேன் இந்த உலகத்துல ஒண்ணு நான் பெருசா கிழிச்ச மாதிரி தெரியலையே. சில நேரம் நம்ம கிட்ட ஆண்டவர் இப்படிதானே பேசுறாரு. அப்ப நமக்கு அப்படிதான் தோணுது, என்னையே கூப்பிட்டீங்க ஆண்டவரே, நான் என்னத்த பண்ண நீ கூப்பிட்டு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு அப்படிலாம் தோணி இருக்கு? எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு ஆண்டவர் என்னோட பேசும்போது. என்ன பண்ண நீ கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒன்னும் பெருசா அந்த உலகத்துல ஒன்னும் கழட்டலையே, ஒன்னும் கிளிக்கலையே. நான் ஒன்னும் இந்த படிச்சு கிழிச்சிட்டேன்னு ஒன்னும் கிளிக்கலையா? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்க நம்மள மாதிரி ஆள் தாங்க அவருக்கு தேவைப்படுது. ரொம்ப படிச்சு கிழிச்சவன கூப்பிட முடியாது. ஏன்னா அவன் பிஸியா ஏதாவது கிழிச்சுக்கிட்டு இருப்பான் உட்காந்து. புரியுதுங்களா? ரொம்ப படிச்சு கிழிச்சு ரொம்ப சாதிச்சவன ஆண்டவரால பயன்படுத்த முடியல. ஏன்னா அவன் பிஸியா ஏதோ ஒண்ணு கிழிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. எத்தனை பேர் புரியுது? அவன் ஆண்டவர் கூப்பிட்டா, ஆண்டவரே நான் பிஸியா இருக்கேன் ஆண்டவரே, நிறைய கிழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். நம்ம தான் ஒண்ணு கிழிக்கல, அதனாலதான் நம்மள கூப்பிடுறாரு, ஏன் வாயா அப்படின்றாரு. புரியுதுங்களா அப்படி சொல்றது? அதனாலதான் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க தான் ரைட் கேண்டிடேட் அவருக்கு. ரொம்ப இதுதான் முடியல. அவருக்கே தெரியும் இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நம்ம என்ன சொன்னாலும் ஏதாவது பேசிக்கிட்டு கிடப்பான் அப்படின்ட்டு. அதனாலதான் நம்மள கூப்பிடுறாரு. நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு காலியான குடமா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு காலியான பாத்திரம் ஆண்டவரே, காலியான குடம். காலியான குடத்தை தான் நிரப்ப முடியும், காலியான பாத்திரத்தை தான் நிரப்ப முடியும். அதனாலதான் உங்களை கூப்பிடுறாரு. நிறை குடத்தை அவர் யூஸ் பண்ண முடியாது. என்னங்க நிரம்பி இருக்குது குடம், என்ன எங்க ஊத்துவாரு கொண்டு போய்? ஒண்ணும் ஊத்த முடியாது. ஒன்னும் எல்லாம் காலியா கிடந்தாதான் கூப்பிடுவாரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பேங்க்ல, உங்களை தான் கூப்பிடுறாரு. நீங்க சொல்ல என் பேங்க்ல ஒண்ணுமே இல்ல பிரதர், பேங்க் அக்கௌண்ட்ல எப்பவுமே 0 பேலன்ஸ் தான் இருக்குது. உங்களை தான் கூப்பிடுறாரு. ஏன்னா உங்களை தானே ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு தானே ஆசீர்வாதம் தேவை. எங்க ஏற்கனவே இருக்கிறதுக்கு எதுக்கு இங்க கொடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப? உங்களுக்கு கொடுத்தா தானே அவருக்கு மகிமை உண்டாகும். புரியுதா இல்லையா? எப்பவுமே 0 பேலன்ஸ் இருக்கிற உங்களை பெரிய ஆளாக்குனா தானே அவருக்கு மகிமை உண்டாகும். அப்பதானே எல்லாருக்கும் புரியும், யோ எப்பவுமே 0 பேலன்ஸ்ல தானே இருப்ப, நீ எப்படி வீடு கட்டின? எப்பவுமே 0 பேலன்ஸ்ல தானே இருப்ப, நீ எப்படி கார் வாங்கின? அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, யா நான் இல்லையா, என் கர்த்தர் செய்தாரியா, மகிமை அங்க போகணும்ல. The glory belongs to the Lord. Hallelujah. அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கணும்ன்றாரு. நீங்க உங்க பேங்க பார்த்துட்டு உங்க பேங்க பார்க்காதீங்க. உங்க பேங்க் 0 இருக்குன்னா நீங்க தான் பெஸ்ட் கேண்டிடேட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். அதனாலதான் ஈசாக்க சொல்றாரு ஆதியாகமம் 26:1 26:1-2 சொல்றாரு, உங்க தகப்பனை போல நீ என்ன ஆயிராத போய் சொல்லிட்டு வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கையும் நினைவு கூறுறார். சோ நல்லா கவனிங்க. இந்த உடன்படிக்கையை பத்தி சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம கண்டிட்டு போட்டோம். நம்ம தொடர்ந்து வியாழக்கிழமைகள்ல இதைதான் பார்க்க போறோம். இந்த சீரீஸோட டைட்டிலே ப்ரிப்பேரிங் ஃபார் 2026. 2026க்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். சரியா? நல்லா உள்ள இறங்கணும். கர்த்தர் தான் ஆதாரம்ன்றது உள்ள இறங்கணும் நல்லா. இதுதான் என்னோட நோக்கம். உங்களுக்கு உள்ள ஸ்ட்ராங்கா உள்ள போகணும். கர்த்தர் தான் ஆதாரங்க. God is my source. He is my only source. நீங்க என்ன வேலை வேணா செய்யலாம், தப்பு கிடையாது. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், என்ன வேணா செய்யலாம். இப்ப நான் ஊழியம் பண்றேன், என்ன வேணா செய்யலாம். ஆனா ஆதாரம் கர்த்தரா மட்டும் தான் இருக்கணும். சோர்ஸ் should only be God. ஹல்லேலூயா. இதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கையில, இந்த ஏப்ரஹாமிக் கவனன்ட்ல ஆண்டவர் செய்றார் பாத்தீங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்று பாத்தீங்கன்னா, இது யாருக்கெல்லாம் பொருந்தும் இந்த உடன்படிக்கைனா, இதை பவுல் கலாத்தியர்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது கலாத்தியர் சபைக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஆபிரகாம் உடன்படிக்கை யாருக்கெல்லாம் பொருந்தும், அந்த வசனங்களை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து போவோம். கலாத்தியர் 3வது அதிகாரம். கலாத்தியர் 3. ஓகே. இதுல நீங்க எந்த வசனத்தை படிக்கணும்னா, ரொம்ப முக்கியமான சில வசனங்களை படிக்க போறோம். 5ல இருந்து படிங்க சிஸ்டர். 5ல இருந்து 3-5ல இருந்து 9 வரைக்கும் படிங்க. அன்றியும்
உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஓகே, இங்க 2 சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல அதை பார்த்துருவோம். ஆபிரகாமோட வாழ்க்கையில நடந்த 2 முக்கியமான சம்பவங்கள், 2 important instances that happened in the life of Abraham. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 8வது வசனத்துல வருது இல்ல, 8வது வசனத்துல என்ன வருதுன்னா, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னறிவித்தது. ஆபிரகாமுக்கே ஆண்டவர் சுவிசேஷம் பேசினாராம். ஹல்லேலூயா. The gospel was preached to Abraham. என்ன காஸ்பல்? என்ன நற்செய்தி? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, நம்ப முடியாத அளவுக்கு ஒரு நற்செய்தி. அந்த வேர்டு காஸ்பல்ன்ற யுகோலியோன் என்ற கிரேக்க வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா டூ குட் டு பி ட்ரூ, நம்ப முடியாத அளவுக்கு நற்செய்தி, நம்ப முடியாத அளவுக்கு நற்செய்தி. புரியுதுங்களா? நம்பவே முடியாது, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஆபிரகாமுக்கு நம்ப முடியல அந்த டைம். உண்மை என்ன சொன்னாராம்? என்ன நற்செய்தியை கொடுத்தாராம் ஆபிரகாமுக்கு? உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவன் தலையை சொரிஞ்சிருப்பான், எனக்குள் சகல ஜாதியா, எனக்கு ஒரு புள்ள கூட கிடையாது, சகல ஜாதிகளா? இதை காமெடி எப்படி பண்றீங்களா சார் என்னைய வச்சு அப்படின்னு நினைச்சிருப்பான். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் காஸ்பிள். காஸ்பிள்னா நம்ப முடியாத அளவுக்கு இருக்கணும். நம்ம எப்படி கொண்டு வந்துட்டாங்க காஸ்பிள்னா, நம்புற அளவுக்கு ஏதாவது சொல்லுங்கன்ற. நம்புற அளவுக்கு சொன்னா அது காஸ்பிளே கிடையாதுங்க. சாரி, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்கன்றாங்க சில பேர்லாம். நம்புற மாதிரி சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர் நம்ப முடியாதான்னு சொல்றீங்க? எங்க நம்ப முடியாத அளவுக்கு சொன்னாங்க காஸ்பிள். போய் ஆண்டவர் சுகமாக்குவான்னு சொன்னா என்னங்க நம்புற மாதிரி சொல்லுங்கன்றாங்க. ஏங்க நம்ப முடியலையா? அதுதான் காஸ்பிள். புரியுதுங்களா இல்லையா? என்னங்க இப்ப புரியுதுங்களா? இப்ப போய் ஒருத்தர் சொல்றேன், நான் சொல்றேன் ஆண்டவர் வந்து கேன்சர் சுகமாக்குவாருன்றேன், ஆண்டவர் எய்ட்ஸ் சுகமாக்குவார், மரித்தோரை உயிரோடு எழுப்புவாருன்னா என்ன என்ன நம்புற மாதிரி சொல்லுங்க அப்படின்றாங்க சில பேர். நம்புற மாதிரி ஏதாவது பேசுங்கன்றாங்க. இதான் என் காஸ்பிள். நம்ப முடியல, இதான் காஸ்பிள். புரியுதுங்களா? நம்ப டூ குட் டு பி ட்ரூ, நம்ப முடியாத அளவுக்கு நற்செய்தியம். நற்செய்தி நற்செய்தி ஸ்கொயர் அப்படின்லாம், நற்செய்தி மேல் நற்செய்தி. அது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இது கிளியர் ஆகுது? இப்போ காஸ்பிள்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்குது. இதான் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. என்ன சொன்னாரு? உன்னை வச்சு உலகத்துல இருக்க ஜாதிகளை ஆசீர்வதி பண்ணாரு. அந்த யோசிச்சிருப்பாரு, என்ன வச்சா? உலகமா? உலகம் எவ்வளவு பெருசுன்னு கூட எனக்கு தெரியாது, நீ ஒரு உலகத்தை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் நற்செய்தி. இதை பிரசங்கித்தாராம். இது ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. சரிங்களா? 2வது முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்னன்னா, அவனை நீதிமானாக மாற்றுகிறார். அது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 6வது வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னொரு முக்கியமானது, நெக்ஸ்ட் பிக் ஈவென்ட் தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹிஸ் லைஃப், நீதிமானாக மாற்றப்படுகிறான். ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது. எப்படி நீதிமானாக மாற்றப்பட்டான்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க நீதிமானாக எப்படி மாறுவது, எப்படி நீதிமானா மாறுவது. இப்போ நீங்க அதெல்லாம் விசுவாசிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் கிடையாது. நீ என்ன பண்ணு, இத்தனை நாள் உபவாசம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் பண்ணாதான் நீ என்ன ஆக முடியும்? நீதிமானாக வாழ முடியும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா ரட்சி பொண்ணை விட்டுட்டு ஓடிடும். ரட்சி பொண்ணை விட்டுட்டு ஓடிடுமா? ரட்சிப்பை காத்துக்கொள்ளணுமா? அதாவது நான் யோசிச்சோம், நானும் கொஞ்சம் கேள்வி நிறைய கேட்பேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் ரட்சிப்பை காத்துக்கொள்ளினார். நான் சொன்னேன் என்னையே காப்பாற்ற முடியல, நான் ரட்சிப்பை வேற காப்பாத்தணுமான்னு. என்னங்க, என்னையே காப்பாத்த எனக்கு முடியல, இதுல ரட்சிப்பை வேற நான் காப்பாத்தணுமா சேர்ந்து அப்படின்னு நினைச்சேன். நான் யோசிச்சேன், நான் இப்ப நீங்களாம் அப்படி யோசிக்க மாட்டீங்களோ? நான் மட்டும் தான் இப்படிலாம் யோசிப்போம். புரியுதுங்களா? நம்ம போலப்பே தந்தன தக்கான ஆடிக்கிட்டு இருக்கு, இல்ல ரட்சிப்பை வேற சேர்த்து காத்துக்கணுமா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டப்பா நம்பலாம்? சொல்லுங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆளா நம்பலாம்? ஆண்டவரோடு கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ற அளவுக்கு அவர் தான் நம்மளை ரட்சிக்கணும், அவர் தான் நம்மளை காப்பாத்தணும். அவர் தான் நம்மளை ரட்சிக்கணும், அவர் தான் நம்மளை காப்பாத்தணுங்க. அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் எப்படி நீதிமானானா? விசுவாசத்தினாலே.
யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம்கிட்ட போய் ரட்சிப்பை காப்பாத்துன்னு சொன்னா கண்டிப்பா அவனால காப்பாத்திருக்க முடியாது. நீ உன்னோட நீதியை காப்பாத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் தான் பொண்டாட்டியே தங்கச்சின்னு சொன்ன பைய தொண்டாட்டியே காப்பாத்திக்க தெரியல அவருக்கு. பாவம் பாவம் மனுஷங்க. எங்க நான் ஒரு குற்றம் சொல்ல மாட்டேங்க, பாவம் பயந்துட்டாருங்க. அவர் என்னங்க பண்ணுவாரு? பெரிய ராஜா பாரோன் இருக்கான், பெரிய ராஜா, சூப்பர் பவர். பொண்டாட்டியோட கொஞ்சம் அழகா இருக்குது, வயசானாலும் நல்லா அழகா இருக்குது புள்ள, பாவம். அதனால பயந்துட்டான். ஏமா உன்னை பார்த்துட்டு என்னை போட்டுருவாங்க, அதனால தங்கச்சின்னு சொல்லிடு, உன் புருஷன் வாழணும்னா போய் சொல்லி. புரியுதுங்களா? ஆண்டவருக்கும் தெரியும் அதெல்லாம். இவரு பயந்துட்டாரு பாவம் அப்படின்னு ஆண்டவருக்கும் தெரியும். பொண்டாட்டியே காப்பாத்திக்க முடியாதவன்ட்ட போயிட்டு ரட்சிப்பை காப்பாத்திக்கோ, நீதியை காப்பாத்திக்கோ முடியுமா? அதனால ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்களாங்க? ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய குறைவுகள்லாம் ஆண்டவர் நல்லா புரியும். அதனாலதான் ஈஸியான வழிகள்லாம் வைத்திருக்கிறார். கஷ்டமான வழியெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமானாக எண்ணப்பட்டானோ. ஏன்னா அந்த அந்த பகுதி படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். 15வது அதிகாரத்துல வந்து ஆதியாகமம், அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்ல, என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரனாகிய எலியேசரை நான் பிள்ளையா எடுத்துக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்காரு அவரே ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்தவர். ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்தவர். ஆண்டவர் சொன்னார், எப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ என்ன பண்ணு, வானத்தை பாரு, பூமியை பாரு, இப்படிதான் அவன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்புறான். நம்பினோடனே நீதிமான்ட்டார் உடனே. சரி ஆண்டவரே, நம்புற ஆண்டவர் என்ன நீதிமான், யூ ஆர் டிக்ளேர்ட் ரைச்சஸ், யூ ஆர் பாஸ் 100 out of 100 distinction with honors அப்படின்னு எழுதி போட்டு விட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிதான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நம்ம நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். நான் செய்த கிரியையினால கிடையாது, நான் செய்த நற்கிரியினாலேயோ, நான் செய்த தவங்கள்னாலேயோ, நான் செய்யற உபாசங்கள்னாலேயோ, நான் செய்யற ஜபத்தினாலேயோ, நான் செய்யற ஊழியத்தினாலேயோ, நான் செய்யற பிரசங்கங்களினாலோ, நான் வாசிக்கிற பைபிள் ரீடிங்னாலேயோ நான் நீதிமானாக மாற்றப்படவில்லை. நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் தான் என் சொந்த இரட்சகராக இருக்கிறார், அவர் தான் என் தகப்பனாக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக செய்து முடித்ததை நான் விசுவாசிக்கிறேன். அவர் ரத்தம் என் பாவத்தை மன்னித்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆதலால் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதுறார். ஏன்னா கலாத்தியர் சபைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிறுக்கு பிடிச்சிருச்சு நடுவுல. எப்படி கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நான் சொல்றேன். வாங்க, கலாத்தியர் 3:1 படிங்க. அதை படிச்சா தெரியும் கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு. படிங்க சிஸ்டர், கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? போதும். புத்தி இல்லாத கலாத்தியரே, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. ஓ foolish Galatians, who has bewitched you? எவன் சூனிய வச்சான் அப்படின்னு கேக்குறாரு. bewitchedனா சூனிய வச்சான்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா நல்ல சுவிசேஷத்தை விசுவாசி கொண்டு வந்தாங்க. நடுவுல எவனோ பூந்து இதெல்லாம் பத்தாது, நீ ஏதோ செய்யணும். என்ன சொல்ற, அந்த காலத்துல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சுன்னா விருத்த சேதனம். அந்த காலத்துல என்ன பிரச்சனை போயிருந்தா விருத்த சேதனம். சொன்ன இந்த யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள்லாம் இந்த கிரேக்க சபைக்குள்ள எல்லாம் பூந்துக்கிட்டு, கலாத்தியர்லாம் கிரேக்க சபை உள்ள பூந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நீ ரட்சிக்கப்பட்டியா, இயேசு விசுவாசிக்கிறியா, அது மட்டும் பத்தாது, விருத்த சேதனமும் செய்யணும். நான் யூதன், நான் விருத்த சேதனம் செஞ்சிருக்கேன். நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு எந்த சேதமும் நீங்க செய்ய வேண்டாம். எந்த சேதமும் வேண்டாம் உங்களுக்கு. விருத்த சேதனமும் வேண்டாம், எந்த சேதமும் வேண்டாம். இவனுக்கு உள்ள பூந்துட்டானுங்க. பூந்து இன்னைக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பான். அப்பதான் சபைக்கு வந்தவொடனே சொல்றது கூப்பிட்டு, ரட்சிக்கப்பட்டாலாம் பத்தாது, சட்டையெல்லாம் மாத்து, வெள்ளை சட்டையை போடு. என்ன கலர் சட்டையை போட்டு வந்திருக்க, என்ன தாடிங்க, என்ன உதட்டு கீழே தாடி, என்ன வாட் இஸ் திஸ்? முதல்ல எடு அதை. முதல்ல உதட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது, உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது. கிளீன் ஷேப் பண்ணு. ஆனா தலையில பூ வச்சுட்டு வந்திருக்க, அழகா, என்ன அழகா இருக்குன்னு சீன் போடுறியா? தலையில பூ வச்சுட்டு வந்திருக்க, ஓவர் சீனா இருக்குது. கழட்டு, முதல்ல பூ எடு. என்ன ஸ்டைலா பேண்ட் சட்டை போட்டிருக்க, என்ன அப்படி இவன் நினைப்பா? கத்தருக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். ஸ்டைலா பேண்ட்லாம் போடுற, புரியுதுங்களா? இதே அக்கப்போர் தான் அந்த காலத்துல நடந்துச்சு. சேம் அக்கப்போர். சொல்லுங்க, சேம் அக்கப்போர். எல்லாம் வேற வேற மாதிரி நடக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் பவுல் திட்டுறாரு. இது நீங்க முந்தின அதிகாரம் எல்லாம் படிச்சா புரியும். கலாத்தியர் 1-2 அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேதுருவே போட்டு அடி நடிப்பார் கலாத்தியர். ஏன்னா பேதுருவே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தாரு. போட்டு வெளுத்து வாங்கிடுவாரு பவுலு தான் நம்பாளு. சரிங்களா?
அப்பதான் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாச்சாரே, ஓ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ், ஹூ ஹஸ் பீவிஸ்ட் யூ, எவன்டா சூனியம் வச்சா உனக்கு அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்முள்ளாக பிரதட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு, அது உனக்கு நான் பிரசங்கித்து இருக்கிறேன். அதை விட்டுட்டு நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, வேற எதையா நம்பிட்டு இருக்கன்றார். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? The gospel is the Christ crucified on the cross. நற்செய்தி என்பது கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அதுதான் நற்செய்தி. பீரியட். ஹல்லேலூயா. கிறிஸ்து செய்ததை விட அதிகமாக நீங்க எதுவுமே செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்து செய்ததை விட அதிகமாக நீங்க எதுவுமே செய்ய முடியாது. கிறிஸ்து செய்ததை கூட கூட கூட்டி எதையும் நீங்க செய்ய முடியாது. யூ cannot add anything to what Christ has already done. அவர் ஏற்கனவே செஞ்சார் பாத்தீங்களா? அவர் கூட நானும் கொஞ்சம் ஒத்தாசை பண்றேன், நானும் கொஞ்சம் செய்யறேன், செல்லாது. அவர் செய்ததே எல்லாத்திற்கும் தகும். இட் இஸ் enough for everyone. இட் இஸ் enough for everything. அவர் செய்தது உங்க எல்லா பிரச்சனைக்கும் போதும். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பவுல் இதெல்லாம் பேசுறாரு. ஏப்பா நல்ல ஆவியில தான் ஆரம்பிச்ச, எங்க போயிட்ட? ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. நீ இது இப்படி பண்ணாதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அப்படிதான் பண்ண. விசுவாசத்தினாலதான் எல்லாம் நடக்குது. சொல்லுங்க, விசுவாசத்தினாலதான் எல்லாம் நடக்குது. ஒன்லி பை ஃபெய்த் இட் ஹேப்பன்ஸ். ஃபெய்த்னானது தேவன் சொல்ற சத்தத்தை கேட்டு நடப்பதுதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு 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 நடக்கிறது தான் விசுவாசம். தட் இஸ் கால்டு ஃபெய்த். ஆபிரகாம் அப்படித்தானே நடந்தாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, இங்க இருந்து அங்க போ அப்படின்னா பெட்டி தூக்கிட்டு போயிடுவான். அங்க இருந்து இங்க வா பெட்டி தூக்கிட்டு வந்துருவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே செய்வான். அதனாலதான் அவனை பெரிய விசுவாசினார் ஆண்டவர். நிறைய நிறைய குறைகள் இருந்துச்சுங்க. ஆபிரகாம் பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி தான் ஆகணும். ஆனா அவன் விசுவாசத்தினாலதான் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். நீங்களும் குறை உள்ளவர்கள் தான். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நான் கிடையாது, நீங்க கிடையாது, எவனும் கிடையாது. ஆனா நம்ம ஏன் நீதிமான்? ஏனென்றால் நாம் தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அவர் சிலுவையில நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கிறோம். சிலுவையில எனக்காக அவர் கிரயத்தை செய்து முடித்தார், கிரயத்தை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் நோய்கள் சுகமாக்கப்பட்டது, என் சாபங்கள் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல வந்துருச்சு. நான் இனி பாவி அல்ல, நீதிமான். ஏன்? நான் அவர் செய்ததை விசுவாசிக்கிறதுனால. ஏதோ நான் பெரிய ஒழுக்கனால நீதிமானா மாத்தல. அதனாலதான் பவுல் இதெல்லாம் எழுதுறது. கலாச்சிருக்கு. ஏப்பா நல்லா கவனி. ஆபிரகாம் எப்படி 6வது வருஷம் போட்டுரு, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறதுனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 6வது வருஷம் போட்டுட்டு அடுத்த வருஷத்தை சொல்ல, 7வது வருஷம் ரொம்ப முக்கியம். இதை சொல்லிட்டு ஆபிரகாம் விசுவாசத்தினால் அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு எப்படி கொண்டாரு? ஆகையால், therefore. நல்லா கவனிக்கணும். இந்த பைபிள் படிக்கிறதுல சில காரியங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஆங்கிலத்துல படிக்கும்போது therefore வருதுன்னா why it is therefore அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆகையால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அங்க ஆகையால்னு வருதுன்னு, ஏன் ஆகையால் அதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய மேட்டர் பேசியிருக்காங்க, அதனாலதான் அங்க ஆகையால்னு வருது. புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல therefore. if it is therefore, find out why it is therefore. அப்படின்னா முன்னாடி போய் படி. முன்னாடி என்ன போட்டிருக்கு? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே விசுவாசித்தனாலே அவனுக்கு நீதியாக அது எண்ணப்பட்டது. therefore, ஆகையால். 7வது வருஷம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே, எவர்களோ அவர்களே, நல்லா இருக்கு, எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? விசுவாச மார்க்கத்தார் யாருங்க? விசுவாச மார்க்கத்தார் those who are of faith. யாரு? நீங்க தான். நீங்க தான். சொல்லுங்க, நான் தான் இந்த விசுவாச மார்க்கத்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் விசுவாச மார்க்கத்தார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் விசுவாச மார்க்கத்தார். எவர்களோனா உலகத்துல இருக்க எவனாலும் சரி. எங்க புரியுதுங்களா இல்லையாங்க? உலகத்துல எவனால இருக்கட்டும், இந்தியால இருக்கட்டும், ஆப்பிரிக்கால இருக்கட்டும், அமெரிக்கால இருக்கட்டும், யூரோப்ல இருக்கட்டும், ரஷ்யால இருக்கட்டும், சைனால இருக்கட்டும், சவுத் கொரியால இருக்கட்டும், நார்த் கொரியால இருக்கட்டும், எங்கனாலும் இருக்கட்டும், எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எத்தனை பேர் புரியுது? இப்ப நம்மள யாரோட பிள்ளையா மாறிட்டோம்? ஆபிரகாமின் பிள்ளையா மாறிட்டோம்.
நமக்கு ஒரு சூப்பர் தாத்தா இருக்கிறாரு, அவர் பேர் ஆபிரகாம். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்க தாத்தா எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு ஒரு சூப்பர் ஆவிக்குரிய தாத்தா இருக்கிறாரு. அவர் பேர் என்னது? ஆபிரகாம். ஹல்லேலூயா. அவரோட புள்ளையா மாறிட்டோம். அப்போ ஆபிரகாமோட புள்ளையா நீங்க மாறிட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்ப யாருக்கு சொந்தம்? என்னங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஆபிரகாமோட பிள்ளைகளா நீங்க மாறிட்டீங்க. விசுவாச மார்க்கத்தாராகிய நீங்கன்னா, இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இப்போ தாத்தாவோட சொத்து எல்லாம் யாருக்கு சொந்தம்? தைரியமா சொல்லுங்க, எனக்கு சொந்தம். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுறதுல எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமே உங்க தாத்தா. கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதுதான் ஆண்டவர் இமேஜினேஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறார். கற்பனை திறன் எல்லாம் அதுதான் கொடுத்திருக்கிறார். இமேஜின் பண்ணு. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் இருக்கா, ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதனா. அப்போ உங்க தாத்தா ஆண்டவருக்கு ஃப்ரெண்டுனா நீங்களும் ஆண்டவர் ஃப்ரெண்டா இல்லையா? நீங்களும் ஆண்டவர் ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க, நான் ஆண்டவர் ஃப்ரெண்டு தான். அப்படின்னா நீங்களும் ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேசலாம், அவரும் ஆண்டவர் உங்களோட மனம் விட்டு பேசுவார். இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? தைரியமா பேசலாம்னு அர்த்தம். ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டு கிட்ட யாராவது பயப்படுவீங்களா? என்னங்க, ஃப்ரெண்டு கிட்ட யாராவது பயப்படுவீங்களா? ஃப்ரெண்டு கிட்ட தைரியமா பேசுவீங்கல்ல? எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தைரியம் ஜாலியா பேசுவோம், தைரியமா பேசுவோம், மனசுல இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிப்போம். கரெக்டா? ரொம்ப, ஏன்னா நம்மளை புரிந்து கொள்ற ஒரு திறமை அவர்களுக்கு இருக்குது. நம்ம மனசு என்னன்றது அவங்களுக்கு புரியும், நல்லா அவர்களோட மனசு என்னன்றது நமக்கு புரியும். அதனால தைரியமா நம்ம பேசுவோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனாக இருந்தானா. அப்படின்னு அர்த்தம், மனம் விட்டு ஆண்டவர் ஆபிரகாமோட பேசினாரு, ஆபிரகாமும் ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேசுறாரு. இதுதான் மேட்டரு. ரெண்டு பேருக்கு ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்னா ரெண்டு சைடும் இருக்கணும். ஒரு சைடு மட்டும் இருந்தா. அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் போய் சோதம் குமார அழிக்கிறாருன்னா போய் பேரம் பேசுறான் ஆபிரகாம். ஆண்டவரே, என்ன இது அழிக்கிறேன்றீங்க? 50 பேர் இருந்தானா என்ன பண்ணுவீங்க? 40 பேர் தானே பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சேன், இந்த ஆளுக்கு என்ன ஒரு தைரியம் ஆபிரகாமுக்கு. ஆண்டவர்கிட்டே பேரம் பேசுறாரு போயிட்டு. என்ன ஒரு நீதிமானா இருக்கிறார். இதுக்கு பேர் தான் நீதிமான். திஸ் இஸ் கால்ட் ரைச்சஸ்னஸ். ரைச்சஸ்னஸ் gives you boldness to access God. நீதி கர்த்தரை நீங்கள் தைரியமாக சந்திப்பதற்காக உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கிறது. இதுதான் நீதிமான். The righteousness என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் ஆர் ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு சரியான உறவு, ஒரு நேரடியான ஒரு உறவு, நேரடியான ஒரு தொடர்பு, எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. இதுதான் பவுல் திரும்ப திரும்ப எழுதுறார். நீ எல்லாம் நீதிமான் ஆயிட்ட விசுவாசத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, ஆகையால் நீ தைரியமா போலாயா, தைரியமா போலாயா ஆண்டவர்கிட்ட. நீ நீதிமானியா, நீ நீதிமானியா, அவர் உனக்கு தகப்பனா இருக்கிறார், நீ அவருக்கு புத்திரரா இருக்கிற, குமாரர்களா இருக்கிறன்றார். இட் கிவ்ஸ் யூ போல்ட்னஸ். சொல்லுங்க, நான் நீதிமான், எனக்கு தைரியம் உண்டு. எதற்கு தைரியம் உண்டு? ஆண்டவர் இடத்துல தைரியமாக போறதுக்கு. நான் பயப்பட வேண்டாங்க, நான் பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, நான் பயப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நான் தைரியமா போவேன். நான் சில நேரம் சில காரியங்களை சரியா செய்யல, சொதப்பிட்டாலும் நான் ஆண்டவர்கிட்ட தைரியமா போலாங்க. இதுதான் நீதிமான். எஸ், சர்டன் டைம்ஸ் ஐ எம் வீக். சில நேரம் நான் வீக்கா இருக்கிறேன், மாம்சம் வீக்கா இருக்கு, ஆனாலும் நான் தைரியமா போக முடியும். ஏனென்றால் நான் நீதிமான். நீதிமான் என்ற அந்த அடையாளம் என்ன ஆகாதா? மாறவே மாறாது. சோ ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல முதல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? நீதிமான், ரைச்சஸ்னஸ், நீதிமானாக மாற்றப்படுங்க. அடுத்தது என்னன்னா, குயிக்கா பார்த்தல அடுத்த ரெண்டு. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் ரெனியூவல் ஆஃப் யூத். ஹெல்த் அண்ட் ரெனியூவல் ஆஃப் யூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, வயசும் என்ன ஆகுதா? வாழ வயதை போல திரும்புமா. இது ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல இன்க்ளூடா இருக்கு. அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப நான் உன்னை சுகமாக்குவேன், நானே உன் பரிகாரி என்று தம்மை வெளிப்படுத்தினார். நீங்க போய் பாருங்க, ஆபிரகாமோட சந்ததி இஸ்ரேல் தான். ஆபிரகாமோட சந்ததி பிசிக்கல் டிசெண்டன்ஸ் இஸ்ரேல் பழைய ஏற்பாட்டுல. இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கையில ஆபிரகாமோட ஆவிக்குரிய சந்ததியாக மாறிட்டோம். இன்னைக்கு நம்ம தான் ரியல் ஆபிரகாமின் சந்ததி. We are the real descendants now because of Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம தான் மெய்யான ஆபிரகாமின் சந்ததி. சோ பழைய ஏற்பாட்டுல போய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆண்டவர் என்ன பேசுவார் இஸ்ரேல் ஜனங்கள்ல? வியாதி உன் மத்தியிலிருந்து விலக்குவேன், எகிப்துல இருக்கிற வியாதிகள் உண்மையில் வராது, நானே உன் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறேன், அடிக்கடி இதை பேசுவார். ஏன்னா ஹெல்த், ஹீலிங் அண்ட் ரெனியூவல் ஆஃப் யூத், சுகம், ஆரோக்கியம்,
உங்களுடைய வயது வாழ வயதாக திரும்புவது, இது எல்லாமே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள வருது. இதை வந்து ஆண்டவர் ஆபிரகாம் சாராளோட வாழ்க்கையில டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். ஏன்னா மிகுந்த வயது உள்ள சாராளுக்கு ஆண்டவர் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான பலத்தை கொடுத்தார். படிங்க ஆதியாகமம் 21:2 படிங்க. ஜெனசிஸ் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அதாவது முதிர் வயதுல சாராள் என்ன ஆகலாம்? கர்ப்பவதி ஆனாலாம். இதே சாராள் வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு பாத்தீங்களா, உனக்கு வந்து அப்பாயிண்டட் டைம்ல வந்து பிள்ளை பிறக்கும் அப்படின்றாரு. இது எங்க சொல்றாரு? 18வது அதிகாரத்துல வந்து அந்த வராங்க பாத்தீங்களா, அந்த தூதர்கள் எல்லாம் வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வந்து வாங்க 18வது அதிகாரத்துல நான் அந்த வசனத்தை சொல்றேன் உங்களுக்கு. இதுல உற்பவ கால திட்டத்தில் 10 10 வேண்டாம், 10ல சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க, படிங்க 10ல இருந்தே படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அடுத்தது சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவருமாய் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதும், நல்லா கவனிங்க. சாராள் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 11வது வசனத்துல வந்து ஸ்திரீகளுக்கு உள்ள வழிபாடு நின்றது. 11வது வசனம் அப்படின்னா என்னது? மெனோபாஸ்னுவாங்க. மெனோபாஸ்னா என்னது? ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்திரீகள் வந்து அவங்களால பிள்ளை பெறுவதற்கான அந்த இது போயிடும், கெப்பாசிட்டி அவங்களுக்கு போயிடும். அதான் மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்துருவாங்க. தமிழ்ல எனக்கு தெரியல, மெனோபாஸ் ஸ்டேஜ்னு அப்படியே வச்சுக்கோங்க. சர்டன் வயசுக்கு அப்புறம் அவங்க பிள்ளை பெற்றுக்க முடியாத அந்த இது வந்து குறைஞ்சிரும் அவங்களுக்கு, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஹல்லேலூயா. சோ ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு எல்லாம் நின்றுச்சு. அது மட்டும் இல்லாம 12வது வசனத்துல என்ன சொல்றேன்னா, எனக்கு இன்பம் உண்டாகுமா? பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்பம் எப்படி எனக்கு இன்பம் உண்டாகுமா? அந்த இன்பம் எப்படி எனக்கு உண்டாகும்? How will I have that pleasure of having a child, of bearing a child? அப்படின்னா இட் இஸ் அவளுடைய கர்ப்பம் செத்தது. இதுதான் வந்து ரோமர் 4ல வந்து பவுல் எழுதுறார். தான் சரீரம் செத்ததும் சாராளின் கர்ப்பம் செத்ததையும் அவன் எண்ணாமல் இருந்தான். சோ செத்து போச்சு, எல்லாம் அவுட், டோட்டல் பாடி அவுட். கிழவன் கிளவி சொல்லுங்க, கிழவன் கிளவி. சரிங்களா? அந்த அம்மா பிராக்டிக்கலா பேசுச்சு. இந்த பாரியா, மெனோபாஸ்ல இருக்கிறேன், ஒன்னும் ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இப்ப வந்து புள்ளைய பத்தி இது பண்ணி கதை விட்டுட்டு இருக்காதுன்னு சிரிச்சுட்டு இருக்கா அந்த அம்மா உள்ள உட்காந்து, எங்க கூடாரத்துல உட்காந்து. என்னையா பேசுற? 20 வயசுல நடக்க வேண்டியதெல்லாம் 90 வயசுல வந்து சொல்லிட்டு இருக்க நீ, அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்ட்டு. சோ அதுதான் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல 2வது ஆசீர்வாதம் என்னது? உங்களுடைய சுகம், ஆரோக்கியம், உங்களுடைய வாலிபம் திரும்பும். ஹல்லேலூயா. சோ நீங்க ஆபிரகாமோட பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க சுகத்தோட ஆரோக்கியத்தோட இருக்க முடியும். ஆபிரகாமே பாத்தீங்கன்னா நல்ல முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்தாராம். 175 இயர்ஸ் வாழ்றாருங்க அவரு. 175 வயது வாழ்ந்தார். நல்ல முடு. He lived a good long life. 25:7 போடுங்க. ஆதியாகமம் 25:7. 25:7. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 175 வருஷம். முந்தின வசனம் படிங்க சிஸ்டர். முந்தின வசனம் போடுங்க, 6வது வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மரமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். இன்னொன்னு குட் ஓல்டு, அவ்வளவுதான். 7 தான். 7, 8 என்ன வருது? பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நிறை வயது, நல்ல நிறை வயது, அந்த வருஷம் தான். 8வது வருஷம் படிங்க. முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். குட் ஓல்ட் ஏஜ், நல்ல நிறை வயது. சொல்லுங்க, குட் ஓல்ட் ஏஜ். அப்படின்னா என்ன? குட் ஓல்ட் ஏஜ்னா வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்து. யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அடுத்த வசனம், உன் தேசத்தில் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். I will fulfill.
ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல இது வருது, இன்க்ளூடட். ஃபுல்ஃபில்டு லைஃப். சொல்லுங்க, ஃபுல்ஃபில்டு லைஃப், பூரணமான வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? பூரணமான வாழ்க்கை. இப்போ நீங்க வந்து சில பேர் சொல்றீங்க, பிரதர் என் வாழ்க்கையில நான் பூரணத்தையே பார்க்கல, நிறைவே பார்க்கல, எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா உங்க 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 ஓட்டம் முடியல. சொல்லுங்க, என் ஓட்டம் முடியல. சில பேர் பூரணமா இல்லைன்னே பேசாம போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்னும் நடக்கல, யோசிச்சு ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்னும் நடக்கல, பேசாம போயிடலாமா? இல்ல, ஓட்டம் முடியல. ஓட்டம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க வந்து அந்த வசனத்தெல்லாம் எடுத்து பேச முடியும். என் ஓட்டம் முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன்னா ஒண்ணுமே போராடல, ஒன்னும் ஓட்டமே முடியல, எப்படி அந்த வசனத்தை பேசுறது? இப்போ புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? அதெல்லாம் பேசாம அதெல்லாம் நடக்காம நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு எல்லா ஃபியூனரல் எல்லாம் போயிட்டு ஓட்டம் முடிந்ததுன்னு ஒன்னும் ஓட்டமே முடியல பாதி பேருக்கு. சொல்லுங்க, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். சொல்லுங்க, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். சோ நீங்க அந்த பூரணத்தை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நீங்க இங்க இருக்கணும்னு விரும்புறார். சொல்லுங்க, நான் இங்க இருக்கணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா, ஆமென். அதற்காக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தேகத்தை கொடுக்க விரும்புகிறார், நல்ல ஹெல்த் கொடுக்க விரும்புறார் அவர். ஆமென். ஏன்னா பூரணமான வாழ்க்கைக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. பெட்லயே படுத்திருப்பாரு, ஆனா நல்லா வாழ்ந்தாருங்களா? நல்லா வாழ்ந்தாருங்க, ஆனா ஒரு 10 வருஷம் பெட்லயே படுத்திருந்தாருங்க. அது நல்ல வாழ்க்கையா? நல்ல ஏசி ரூம்ல பெட்ல படுத்திருந்தா நல்ல வாழ்க்கையா? என்னங்க இது? ஏசி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனா பெட்லயே படுத்திருந்தாரு. பயங்கரமான பெட்டுங்க, காஸ்ட்லி பெட்டுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த பெட்டை வாங்கி போட்டாங்க. என்னதான் 1 லட்சத்துக்கு பெட்டு போட்டாலும் படுத்தானே இருந்தாரு. என்னங்க புரியுதுங்களா? 24 மணி நேரம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருந்தாங்க. டாக்டர் வீட்டுக்கே வருவாரு. என்ன பெரிய இதுவாருன்னா டாக்டர் வீட்டுக்கு வந்தா? அது பேர் பூர்ணமான வாழ்க்கை கிடையாது. ஆபிரகாம் அப்படியா இருந்தாரு? படுத்த படுக்கையா இருந்தாரா? ஐயோ பேராண்டி, இங்க வா பேராண்டி அப்படின்னு இருந்தாரா? நல்லா வாழ்ந்தாரு. குச்சை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இல்ல ஆபிரகாம். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் உங்களையும் எப்படி வைப்பாரா? பூரணமாக வாழ வைப்பார். சொல்லுங்க, ஐ வில் ஹேவ் a fulfilled life. God will fulfill the number of my days. என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். சொல்லுங்க, பூரணப்படுத்துவார். இது வரைக்கும் நீங்க பூரணத்தையும் நிறைவையும் பார்க்கலன்னா கேளுங்க, ஆண்டவரே என் ஆயுசு நாட்கள் பூரணமாக இருக்கணும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்குதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எடுத்து நீங்க அறிக்கை செய்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும். ஆபிரகாமின் சந்ததி நான், ஆபிரகாம் பிள்ளை நான், அந்த என் தாத்தாக்கு இருந்த ஆசீர்வாதம் அப்படியே எனக்கு வரணும், என் தாத்தாக்கு மேல நான் இருக்கணும்னு சொல்லணும். எப்பவுமே தாத்தாட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தாத்தாக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, உங்க வீட்டுல தாத்தாங்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேரன் பேத்தி எல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னோட பெரிய ஆளா வரணும் தான் சொல்லுவார் தாத்தா. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? என்னோட பெரிய ஆளா, நான் இவ்வளவுதான் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணேன், என் பேரன் பேத்தி இதோட பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்கணும், பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு எல்லாம் வரணும், பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்யணும் சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி சொன்னாதான் அவர் நல்ல தாத்தா. இல்ல என் பேரன் என்னோட பெரிய ஆளா கூடாது, சின்ன எனக்கு கீழே போன்னு சொன்னா அவர் நல்ல தாத்தா இல்ல, அவரு ரொம்ப கள்ள தாத்தா வருகிறாரு அவர். புரியுதுங்களா? சோ இப்ப ஆபிரகாம்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்படி வரணும் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாரு? அவரு ஐயா 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 நானா வந்து இவ்வளவுதான் பண்ணேன், நீ என்னோட பெருசா பண்ணியான்னு தான் சொல்லுவாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னோட பெரிய, அதனால பாருங்க ஆபிரகாம் சந்ததியில பாருங்க கொள்ளு பேரன் என்னதாயிட்டாரு? கொள்ளு பேரன் எகிப்துக்கு அதிபரா மாறிட்டாரு. கொள்ளு பேரங்க யாரு யோசிக்கிறீங்களா? யாரு இந்த கொள்ளு பேரன்? யோசேப்புங்க, அவர் தான் கொள்ளு பேரன். இனிமேல் நான் முறை வச்சுதான் பேச போறேன். ஆபிரகாம் தாத்தா கொள்ளு பேரன் தான் பேச போறேன், அப்பதான் உள்ள நல்லா இறங்கும். கொள்ளு பேரன் எகிப்துக்கு அதிபர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பேரன் வந்து பெரிய தீர்க்கதரிசி. யாரு அவரு? நீங்களே சொல்லிருங்க பிரதர், நீங்க வேற பெரிய. அவரு மோசே. கொள்ளு 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 பேரன் அவரு மோசே. இஸ்ரவேல்ல அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியே கிடையாது. முகமுகமா பேசுவார் ஆண்டவர். யார்கிட்ட? மோசே கிட்ட. ஆண்டவரே சொல்றாரு இல்ல, மற்ற தீர்க்கதரிசிகளோட நான் எப்படி பேசுவேன்? சொப்பனத்தின் மூலமாவும் தரிசனத்தின் மூலமா பேசுவேன். மோசையின் இடத்துல முகமுகமா பேசுவேன். மோசே யார் சந்ததி? ஆபிரகாம் சந்ததி. ஹல்லேலூயா, glory to God, amen. சோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. சோ முதல் ஆசீர்வாதம் என்னது? நீதிமான். நீதிமான் தான் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். யூ ஆர் a righteous man, யூ ஆர் a righteous woman. எப்படி? விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அடுத்தது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அடுத்த இரண்டாவது மெயின் பாயிண்ட் என்னது? சுகம், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள், உங்க வயது வாழ வயதை போல ஆகுவது, உங்களோட ஆயுசு நாட்கள் பூர்ணமா இருப்பது. ஆமென். வியாதியே இல்லாம வாழ்வீங்க. நோ சிக்னஸ், நோ வீக்னஸ், வியாதி இல்லாம வாழ்றது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவது ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிளெஸிங். எல்லாம் இருக்கு பிரதர், வீட்டுல சோறு இல்ல பிரதர், என்ன பிரயோஜனம் பிரதர்?
எல்லாம் இருக்கு, வீட்டுல வாடகை கொடுக்க முடியல, என்ன பிரயோஜனம் பிரதர்? நல்லா ஊழியம் பண்ற பிரதர், நல்லா பைபிள் படிக்கிறார், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என்ன பிரயோஜனம் பிரதர்? நான் கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா பேசுறேன் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஓவர் ஸ்பிரிச்சுவலா போயிட்டு இதெல்லாம் விட்டுறது. ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய சீமானாக வைத்திருந்தாராங்க. இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுது, ஆண்டவரே சொல்றாரு. he was one of the richest man, ஒன் ஆஃப் த, அவர் தான் ரிச்சஸ்ட் அந்த காலத்துல. அதாவது ஆபிரகாமும் லோத்தும் சேர்ந்து இருக்கும் போது பூமி கொல்லவில்லை, அவர்கள் பூமி கொல்லவில்லைன்னா பத்தல, பூமி தண்ணீர் பத்தல, ஒண்ணும் பத்தல. ஏன்னா அவ்வளவு வச்சிருக்கானுங்க மிருக ஜீவன்லாம். பாருங்க ஆபிரகாம் எப்படி இருந்தாரா, 13வது அதிகாரத்துல வருது பாருங்க, 13:2. உங்க தாத்தா எப்படி இருந்தாரு நான் பேசிட்டு இருக்காங்க, உங்க தாத்தா பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சோ கவனமா கேளுங்க, ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, உங்க தாத்தா. சரிங்களா? படிங்க ஆதியாகமம் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். உங்க தாத்தா, எங்க தாத்தா, நம்ம தாத்தா எப்படி இருந்தாரா? மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சில பேர் வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு அவங்க தாத்தா, அவங்க 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 தாத்தா பாட்டனுங்கெல்லாம் இருந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு அவங்க கட்டி இருப்பாங்க அந்த காலத்துல, சொந்த ஊர்ல. அதெல்லாம் போயிட்டு பெருமையா காட்டுவாங்க, பாத்தியா எங்க தாத்தா எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்காரு, பாத்தியா என் முப்பாட்டன் வீடு பாரு எவ்வளவு பெருசா ஏக்கர் கணக்குல கட்டி இருக்காரு. ஏன் அப்படி என்ன பெருமையா இருக்கு? ஏன்னா அவங்க தாத்தாக்கு. அததான் இங்க பேசிட்டு இருக்கோம். உங்க தாத்தாக்கு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு ஆபிரகாம்ன்ட்டு, அவர் இப்படிதான் இருந்தாராம். தாத்தனுக்கு தாத்தா அவருக்கு. அவர் பெரிய சீமானா இருந்தாரா? சொல்லுங்க, பெரிய சீமானா இருந்தார். அவர் பெரிய சீமானாக இருந்ததுனால நானும் பெரிய சீமானாக இருப்பேன். ஆமேன், ஹalleluya. இதுக்கு ஆமேன் ஹalleluya சொன்னீங்கன்னா நீங்களும் சீமானா மாறிடுவீங்க. ஆமேன், ஹalleluya. நான் சீமான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் சீக்கிரம் சீமானா மாறிடுவேன். நீங்க ஆமேன் சொன்னா நீங்க மாறிடுவீங்க. ஹalleluya. இது ஆண்டவரோட சித்தம். நீங்க சீமானாக இருப்பது ஆண்டவரோட சித்தம். நீங்க வந்து உங்களுக்கு செழிப்பு பிடிக்கலன்னு ஆண்டவர் வந்து ஓகே, இவருக்கு செழிப்பு பிடிக்கலன்னா நானும் செழிப்பை பத்தி பேச மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அது உங்க பிரச்சனை. ஆண்டவர் நம்மை செழிக்க வைப்பதற்காகவே இந்த பூமியில தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்க சிலுவையில அதுதான் பண்ணாரு அவர். பாருங்க வாங்க, அதுதான் சொல்றேன்ல, ஒழுங்கா பைபிளை படிக்கணும், உட்கார்ந்து ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணணும்னா இதெல்லாம் புரியும். அதை விட்டுட்டு யாராவது சொல்றது உட்காந்து ஆணு பார்த்துட்டு இருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், சைக்கிள்ல போவேன் போனா சைக்கிள்ல போயிட்டே இருங்க, போங்க எவ்வளவு தூரம் போறீங்க செய்ய, சைக்கிளை நிறுத்தி நடந்து போங்க. வாங்க 2 கொரிந்தியர் 8:9 போடுங்க. அதாவது ஒண்ணு வேண்டாம்னு சொல்றவன் தான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பான் வீட்டுல. நான் பாத்திருக்கேன், ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு வீட்டுல கொஞ்சம் ஜோம் பண்றது. ஆண்டவரே ரெண்ட் கட்டணும், காசு கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்கூல் ஃபீஸை கட்டணும். ஏன் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டல, எதுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுற? பிள்ளைய வீட்லயே வச்சுக்கோ, வீட்லயே வச்சுட்டு ஒண்ணு வேண்டாம்னு உட்காந்துரு. ஒண்ணு வேண்டாம்னு சொல்றது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், நகை கொடுங்க. நகை வேண்டாம் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு கல்யாணத்தப்ப நகை வேணும் ஜோம் பண்றாள் எனக்கு தெரியும். என்னங்க நகை வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொண்டி வேண்டாம், இது வேண்டாம் ஜோம் பண்ணி இது பண்ணிட்டு கல்யாணத்தப்ப பிரதர் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, இத்தனை பவுன் நகை போடணும்னு இருக்கேன் பொண்ணுக்கு. ஏங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? இத்தனை வருஷம் நகை வேண்டாம் சொன்னா வரல, வீட்டுக்கு நகையே வரல. வேண்டாம் சொன்னா அது எப்படி வரும்? அதுக்கும் மான ரோசம் சூடு சொரணெல்லாம் இருக்குல்ல, தங்கத்துக்கும் ஓடி போயிடும் அது அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு. அப்படி இப்ப கொஞ்சம் ஜோம் பண்றது, நகை என் பொண்ணு கல்யாணம் பண்ணும் பிரதர், நகை வேணும் பிரதர், 20 பவுன் வேணும் பிரதர், 30 பவுன் வேணும் பிரதர் அப்படின்ட்டு. முதல்ல நகை வேணும்னு சொன்னீங்கன்னா 30 என்ன 300 பவுன் வந்திருக்கும் நேரத்துக்கு. ஹalleluya. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? வாங்க 8:9, 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். இருங்க சிஸ்டர் இருங்க. நம்முடைய இதை வந்து இந்த வசனத்தை ரொம்ப ஸ்லோவா படிச்சா கிளீனா புரியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபை, ஒரு கிருபையை பத்தி இஸ் டாக்கிங் அபவுட் a grace. நோ, ஒரு கிருபையை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. சொல்லுங்க, God is talking about a grace. கிருபைனா கர்த்தர் கொடுக்கிற ஈவுகள், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், இதெல்லாம் கிருபைன்னு உள்ள வந்துடும். கர்த்தர் கொடுக்கிற திராணிகள், எபிலிட்டிகள் எல்லாம் கிருபைக்குள்ளதான் வருது. நல்லது எல்லாம் கர்த்தராகிய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபையா? இப்ப படிங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். யார் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தாரா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இயேசு பிச்சை எடுத்தாரா? கிடையாது. நல்லா கவனிக்கணும், தப்பா பிரசங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. இயேசு ஒண்ணு இல்லாம இருந்தார். யார் சொன்னா இயேசு ஒண்ணு இல்லாம இருந்தாருன்ட்டு?
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும், இயேசுவோட ஒழுங்கா போய் காஸ்பல் படிச்சு பாருங்க, அப்ப புரியும் இயேசு எப்படிப்பட்ட ஆள்னு. அவரை போல ஒரு பெரிய ஆள் கிடையவே கிடையாது அந்த காலத்துல. ரோமர்களே அவர்களை பார்த்து நடுங்கினானுங்க. இன்னைக்கு 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 நம்ம சொல்றோம்ல, இவர் வந்தாரு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அவர் வந்தாரு இவ்வளவு கூட்டம் வந்துச்சு. இயேசு வரும்போது போய் பாருங்க பைபிள்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்ட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும், படிங்க சிஸ்டர். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதுல ரொம்ப முக்கியம், உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரு. எங்க தரித்திரரானாரு? சிலுவையில. அவருடைய தரித்திரம்னா உங்கள் நிமித்தம், எனக்காக அவர் சிலுவையில தரித்திரராகி அந்த தரித்திரத்தின் நிமித்தம் நான் ஐஸ்வரனான. இது புரியுதுங்களா? சோ சிலுவையில அவர் தரித்திர கோலத்தை எடுத்துக்கொண்டார். சிலுவையில தரித்திர கோலத்தை அவர் மேல போட்டுக்கொண்டார். He took poverty upon himself on the cross. எப்படி பாவம் அவர் மேல 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்து வருதுல, பாவம் அறியாத அவர் பாவம் ஆக்கப்பட்டார்னு வருதுல, அந்த வசனத்தை போட்டு வச்சு 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம் போட்டு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம். புரியுதுங்களா? சோ பாவமே இல்லாத அவர் பாவமாக்கப்பட்டார் எங்க? சிலுவையில. தரித்திரமே இல்லாத அவர் ஐஸ்வர்யம் உள்ள அவர் சிலுவையில தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டார். திரும்ப வந்து விஜய் 2 கொரிந்தியர் 8:9 திரும்ப போட்டு. புரியுதுங்களா? நமக்காக அவர் தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, எனக்காக. நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி. புரியுதுங்களா? சிலுவையில இதான் செய்யறாரு அவரு. இதை புரிஞ்சுக்காம ஏதோலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. நான் தரித்திரத்துல கஷ்டப்படக்கூடாது, நான் தரித்திரத்துல தரித்திரன்றது ஒரு சாபங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறைவு இல்லாமை வந்து சாபம், அது நன்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்குள்ள வாழ்ந்திருக்கேன். ஒண்ணு இல்லாம நான் வாழ்ந்திருக்கேன். ஊழியத்து வந்த புதுசுல ஒண்ணு இல்லாம இருக்கும். ஒரு ரெண்ட் கொடுக்க முடியாது, என் பிள்ளைகளுக்கு ஒரு சோறு வாங்கி கொடுக்க முடியாது, என்னால ஒரு ஃபீஸை கட்ட முடியாது, இருந்திருக்கேன். அது ஒரு சாபம். அது சமாதானமே இருக்காது வீட்டுல. எப்ப கடங்காரம் வருவான் இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த சாபத்துல நான் வாழ்ந்திருக்கிறேன். அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன், இல்ல இந்த சாபத்துல நான் வாழ மாட்டேன். ஏனென்றால் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. வீட்டுல சோறே இல்ல, வீட்டுல காசே இல்ல, சந்தோஷமா இருப்பீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்க. சரிங்களா? நாளைக்கு சோறு கிடையாது உங்க வீட்டுல. சரிங்களா? நாளைக்கு காலையில சோறு கிடையாது. ரெண்ட்டுக்கு கட்டுற காசு கிடையாது. வண்டியில பெட்ரோல் போட காசு கிடையாது. கையில 10 காசு கிடையாது. சந்தோஷமா இருக்கிற பிரதர் யார் இருக்கா? வாங்க, உங்களுக்கு நான் மைக்க கொடுத்துறேன். ஜூம் மீட்டிங் நீங்க நடத்துங்க. வாங்க, நான் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்துறேன். வாங்க வாங்கங்க, வாங்க. யார் அப்படி இருக்கா? வாங்க. சந்தோஷமா யாரா? வாங்க. ஓப்பன் சேலஞ்ச். வாங்க. இந்த 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 இதெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. என்கிட்ட வந்து இந்த பீலாலாம் விட்டுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? மணி டஸ் நாட் பிரிங் ஹாப்பினஸ், இந்த கதையெல்லாம் அளந்துகிட்டு இருக்காதீங்க உட்காந்து. மணி டஸ் நாட் பிரிங் ஹாப்பினஸ்னா உங்க சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. 1ஆம் தேதி உங்க வீட்டுக்கு வர சம்பளத்தை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நீங்க உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காது, இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து. சரிங்களா? ஐ ஹேட் பாவர்ட்டி பிகாஸ் ஜீசஸ் ஹேட்ஸ் பாவர்ட்டி. நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன், நான் குறைவை வெறுக்கிறேன். ஏனென்றால் என் இயேசு குறைவை வெறுக்கிறார். என் பிதா குறைவையும் தரித்திரத்தை வெறுக்கிறார். நான் சாபத்தை வெறுக்கிறேன், ஏனென்றால் என் இயேசு சாபத்தை சுமந்தார். What Jesus hates, I also hate. நான் அதனாலதான் தைரியமா நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் தைரியமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன்? ஏனென்றால் இயேசுதான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். நீங்க தைரியமா வாழ முடியும், ஏனென்றால் கிறிஸ்து தான் உங்களுடைய ஆதாரமா இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஐஸ்வர்யம் உள்ள அவர் உங்களுக்காக தரித்திரர் ஆனதால நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யத்தை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இது ஒரு கிருபை என்று பவுல் எழுதுகிறார். திஸ் இஸ் a grace அப்படின்றது. இது ஒரு கிருபை. எப்படி சுகம் ஒரு கிருபையோ, எப்படி ஆசீர்வாதம் ஒரு கிருபையோ, எப்படி நீதியே ஒரு கிருபையா தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இல்ல, கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் வருது ரோமர் 5:17. கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதி என்ற ஈவு, கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். எப்படி அது ஒரு கிருபையோ, அதே போல இதுவும் ஒரு கிருபை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா? புரியுதுங்களா இல்லையாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஹல்லேலூயா. சோ ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமானது.
முதல்ல என்னது? நீதிமான். எப்படி விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது என்னது? சுகம், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள், நிறைவான ஆயுசு நாட்கள். மூன்றாவது மெட்டீரியலிஸ்டிக் பிளஸிங். மெட்டீரியலிஸ்டிக் பிளஸிங், செழிப்பா வாழ்வது, பொருளாதார செழிப்பு. இது ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்குள்ள வருது. அதனாலதான் ஆபிரகாம் பெரிய சீமானா இருந்தான், ஈசாக்கு பெரிய சீமான், யாக்கோபு அதோட எல்லாம் தாண்டி போயிட்டான், எங்கேயோ போயிட்டான் யாக்கோபுலாம். யோசேப்பு நாட்டே வச்சிருக்கான் கையில, நாடு கையில வந்து உட்கார்ந்துருக்குங்க, அவன் கையில நாடு உட்கார்ந்துருக்கு, லேண்டு அவன் கொடுக்குறான், லேண்டு குடும்பத்துக்கு தான் எடுத்துக்கோ, கோஷன் எடுத்துக்கோன்றான். கோஷன் வந்து செழிப்பான இடமா, எகிப்திலே ரொம்ப செழிப்பான ஒரு இடமா, எடுத்துக்கோ, டேக் இட் அப்படின்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இதெல்லாம் ஆபிரகாமோட உடன்படிக்கை. see this is a covenantal promise. இதை எதுக்கு நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு புரியல, எதுக்கு நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? ஏங்க நீங்க வந்து 4 வீடு வச்சு 4 கார் வச்சிருந்தா அது யாருக்குங்க மகிமை? நான் ஓப்பனா கேட்கிறேன், அது யாருக்கு மகிமைன்னு சொல்லுங்களேன். நீங்க ஓப்பனா சொல்லுங்க. நீங்க வந்து எனக்காகலாம் பேச வேண்டாம். இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிறான், ஹோலியா இருக்கிறான்லாம் வேண்டாம், சரிங்களா? தூக்கி போடுங்க அதெல்லாம். 4 வீடு வச்சிருக்கீங்க, 4 கார் வச்சிருக்கீங்க, மகிமை யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, மகிமை யாருக்கு போகும்? கர்த்தருக்கு தான் மகிமை போகும். நீங்க சொல்றத 4 பேர் கேட்பான். வேதத்திலே போட்டிருக்கு, சூப்பரான வசனம், இங்க வாங்கலேன். நான் பைபிள்ல இருந்தே காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே. நம்ம வெளியே போக வேண்டாம், பைபிள்லயே எல்லாமே இருக்குது, எதுக்குமே வெளியே போக வேண்டாம், சரிங்களா? இருங்க, இது அது எங்க இருக்குன்றத மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு மட்டும் டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மேட்டர் வந்து படிச்சிருவேன், எங்க இருக்குன்னு மறந்துடுவேன். இருங்க, இங்க அது எக்லீசியாஸ்டிஸ். எக்லீசியாஸ்டிஸ் தமிழ் என்ன சிஸ்டர்? பிரசங்கியா? பிரசங்கி. பிரசங்கி 9:16. பிரசங்கி 9:16 கவனிங்க, முக்கியமான வசனம். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நிறைய மேட்டர் இருக்கும். ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு, டிஸ்பிளே பண்ண விஜய் வசனத்தை போடு, ரொம்ப முக்கியமான வசனம். ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். நல்லா கவனிங்க, பிரசங்கி எழுதுறாரு. யாரு? சாலமன் ராஜா. ஞானியோ ஞானி, ஞானம் மட்டும் இல்ல, அது கூட செல்வமும் இருக்கு அவருக்கு. ரெண்டுமே வச்சிருக்கிறாரு, ஞானமும் வச்சிருக்கிறாரு, செல்வமும் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். எத்தனை பேருக்கு புரியுது? பலத்தை பார்க்கவும் ஞானமே உத்தமம். இது வேதத்துல நிறைய இடத்துல வருது. விஸ்டம் இஸ் ஃபார் பெட்டர் தென் ரூபீஸ், கோல்டு, சில்வர்னு வேதத்திலே வருது நிறைய இடத்துல. ஞானம் வந்து எல்லாவற்றிலும் சிறந்ததுன்னு வருது. ஆனா அதை வச்சு இவர் எப்படி பேசப்பாரு? ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு, அதாவது ஞானம் பேசினாலும் ஏழை பேசினா கேட்க மாட்டாங்க. இது புரியும் உங்களுக்கு, நல்லா புரியும், உங்க எல்லாருக்குமே நல்லா புரியும். இது புரியாத மாதிரி யாருமே நடிக்க முடியாது என்கிட்ட. அப்படியே உங்க சொந்தக்காரனே உங்க பேச்ச கேட்க மாட்டான், ஏன் தெரியுமா? உங்க சொந்தக்காரன் உங்க பேச்ச கேட்க மாட்டான், ஏன் தெரியுமா? புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும். ஏழை ஞானம் தான் பேசுறாரு, நல்லதுதான் சொல்றாரு, கேட்கவே மாட்டானே, கேட்கவே மாட்டான், கேட்கவே மாட்டான், கேட்கவே மாட்டான். இதே ஒரு பணக்கார சொந்தக்காரன் வருவான், அவன் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க எல்லாம். கவனிச்சிருக்கீங்களா? பணக்கார மாமா ஒருத்தர் இருப்பாரு குடும்பத்துல, அவர் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க எல்லாரும். வாங்க மாமா உட்காருங்க, மாமா உட்காருங்க, உங்களுக்கு தான் மாமா வெயிட் பண்ணும் அப்படின்னு எல்லாம். அவர் என்ன சொன்னாலும் கேட்பானுங்க, எல்லாம் உண்மையா பேசிட்டு இருக்காங்க, பொய் பேசல, உண்மையா பேசி கொண்டு இருக்கிறேன். இதே ஒருத்தர் இன்னொரு நல்லவர் இருப்பாரு உங்க குடும்பத்துல, ரொம்ப பக்தியா இருப்பாரு, எல்லாம் இருப்பாரு, ஆனா பாவம் ரொம்ப ஏழையா இருப்பாரு. அவன் சொல்றது ஒரு பையனும் கேட்க மாட்டான். அவர் நல்லதுதான் சொல்லுவாரு, ஐயா இப்படி பண்ணியா அப்படி, ஒரு பையனும் கேட்க மாட்டானே, ஒரு பையன் கூட. இதெல்லாம் அனுபவிச்சு பேசிட்டு இருக்கான். இதை நீங்களும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்க வார்த்தை கேட்கப்படணும்னு அதுக்குதான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வந்து அப்படி உயர்த்துறாரு. ஏன்னா ராஜாக்கள்லாம் வந்து மண்டிடுறானுங்க ஆபிரகாம் கதையை படிச்சு, ராஜாக்கள்லாம் மண்டிடுறானுங்க வந்து, ஐயா உங்க கூட சமாதானமா இருக்க வந்துடுறாரு. சோதம் குமார ராஜாலாம் வராரு, ஐயா உங்க கூட சமாதானமா இருக்க 14வது அதிகாரத்துல உங்க கூட சமாதானமா வந்துடுறேன் ஐயா அப்படின்றாரு. ராஜா யாரு? ராஜா, கிங். யார்கிட்ட வந்து மண்டிடுறாரு? ஆபிரகாம் என்ற தேவ மனிதர்கிட்ட இருந்து. அந்த தேவ மனிதர் என்ன எப்படி இருந்தாரு? பெரிய சீமானாக இருந்தார்,
பயப்படுறான். ஐயோ நீனே எப்படி இருக்கிறியா, உன் தேவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பயப்படுறானுங்க. நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இதே ஆதியாகமம் 26 அபிமெலேக் பெலிஸ்திய ராஜாலாம் வந்து சமாதானம் பண்றாரு. யாரோட? ஈசாக்கோட சமாதானம் பண்றாரு. இப்படியே சொல்றாரு வந்து அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். நம்ம நிறைய பார்க்க போறோம். ஆதியாகமம் 26லயே நிறைய பார்க்க போறோம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26 பாருங்க, வரான் பெலிஸ்திய ராஜா வரான் அபிமெலேக்கு. அவன் கமாண்டர் எல்லாம் கூட்டிட்டு வரான். வந்துட்டு என்ன சொல்றான் பாருங்க வந்து ஈசாக்கிட்ட. 28 26 28 ஆதியாகமம் 26 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கண்டோம். நிச்சயமாய் கண்டோம். எதை கண்டோம்? கர்த்தர். அப்புறம் எப்பவுமே வந்து ரீபாஹா நாமா ஜபாஹா லதி கராபோ ரோஹோதி கராபா ஈசா ராபா தி ஹரானாமோ ரோஹோதி கராபா அப்படின்னு ஜோம் பண்றது பார்த்தாரா அவரு? 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்ததை பார்த்தாரா? போய் படிச்சு பாருங்க. ரெகபோத் நடக்குது அவன் வாழ்க்கையில. யார் வாழ்க்கையில? ரெகபோத் நடக்குது. ரெகபோத்துக்கு அப்புறம் பர்ஷிபானா வருது. பர்ஷிபானா 7 கிணறுகள். இதெல்லாம் ஆண்டவரோட ஆசீர்வாதம். பஞ்ச காலத்துல விதைக்கிறான். அது எங்க வருது அந்த வசனம்? 12வது வசனம். 12 வசனம் போடு விஜய். 12 இதெல்லாம் பாக்குறானுங்க. போடுங்க. 12 26 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதுக்கு அடுத்த வசனம் போடுங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இதெல்லாம் பாக்குறானுங்க அவனுங்க கண்ணால. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. The man began to prosper, continued prospering until he became very prosperous. அடுத்தது சொல்றேன், prosperன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரே வசனத்துல எத்தனை ப்ராஸ்பருங்க? ப்ராஸ்பரா இருக்கு இந்த வசனம். முதல்ல என்ன சொன்ன? ஆசீர்வாதம் கெட்ட வார்த்தை கிடையாது. அடுத்தது இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஸ்பர் ஐஸ்வர்யம் அதுவும் கெட்ட வார்த்தை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பைபிள் இருக்கு. அவன் வர வர விருத்தி அடைந்தான். ப்ராஸ்பர்ட், கண்டினியூட் ப்ராஸ்பரிங், பிகேம் வெரி ப்ராஸ்பரஸ். எங்க இவரும் ஒரு தாத்தா தாங்க உங்களுக்கு. யாரு? ஆபிரகாம் தாத்தானே, ஐசக்கும் தாத்தா தானே? கரெக்ட் தானே? என் தாத்தா ப்ராஸ்பர் ஆனாரு, ப்ராஸ்பர் ஆனாரு. என் தாத்தா. நீங்களும் உங்க தாத்தான்னு சொன்னீங்கன்னா நீங்களும் ப்ராஸ்பர் ஆவீங்க. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. Glory to God. Amen. சோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வரப்போற வாரங்கள்ல. இட்ஸ் கோயிங் டு பி வெரி பவர்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிப்பதற்காக ஆண்டவர் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். God is preparing you to fully experience the blessing of Abraham. Hallelujah. ஏனென்றால் நீங்கள் அவருடைய சந்ததியாக இருக்கிறீங்க. ஆமென். அடுத்தது நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். அதற்கு முன்பதாக ரொம்ப முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பது. ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துல இதுவும் இருக்குது. காணிக்கை கொடுப்பது ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்குள்ள வருது. ஏன்னா ஆபிரகாம் காணிக்கை கொடுத்தாராம், தசமமாக கொடுத்தாரு. இதை போன வாரம் நம்ம பேசணும் வியாழக்கிழமையில. ஆமென். சோ காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. மோசம் போகாதீர்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சோ நீங்க விதைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க அறுப்பீர்கள். இது கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. சோ நீங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்கும் விதைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. திருவசனத்தை போதிக்கிறவன் இடத்துல சகல நன்மையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை படிச்சோம்ல, கலாத்தியர் 6:6 படிச்சோம்ல. சோ உங்களுடைய காணிக்கைகளை, உங்க பொருளை நீங்க ஊழியத்துல விதைப்பதற்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. நிச்சயமாக நீங்க 100 மடங்கான அறுவடை பெற்றுக் கொள்வீங்க. ஏனென்றால் நீங்க நல்ல நிலத்துல விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் சோயிங் ஆன் குட் கிரவுண்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஊழியம் அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகுது. இந்த ஊழியத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. அநேகருக்கு தெரியும் சுவிசேஷத்தை பேசுகிற ஊழியம் இது. சுகத்தை கொண்டு போற ஊழியம், கர்த்தரின் நன்மையை பேசுகிற ஊழியம், அநேகரை விடுதலையாக்குற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சோ கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம், இல்லைன்னா என்னோட யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி கீழே இருக்கு. jjkiranpal@okicici. டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கிரண்பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சந்தோம். நீங்க கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் 100 மடங்கான அறுவடை கொடுப்பார். நான் நம்புறேன். நீங்க விதைக்கிற காணிக்கை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்க நீதியின் விளைச்சலை அவர் பெருக செய்வார். புசிக்கிறதுக்கு அப்பத்தையும்
விதைக்கிறதுக்கு விதையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆமென். சோ உற்சாகமா கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை அபரிதமா ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகள் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசு மூலமாக அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சோ நீங்க கொடுத்த பிறகு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு காஃபரிங் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கான ஆசீர்வாதமான வார்த்தையை நான் உங்களிடத்துல அனுப்புவேன்.